சூரா 2 பசுங்கன்று அல் பக்ரா. கடவுளின் பெயரால் மிக்க அருளாளர் மிக்க கருணையாளர். அலிஃப் லாம் மீம். இந்த வேதம் தவறழிக்காததாக இருக்கின்றது, நன்னறியாளர்களுக்கு ஒரு வழிகாட்டி. அவர்கள் காண முடியாதவற்றின் மீது நம்பிக்கை கொள்கின்றவர்கள், தொடர்பு தொழில்களை கடைபிடிக்கின்றவர்கள், மேலும் அவர்களுக்கான நம்முடைய வாழ்வாதாரங்களில் இருந்து அவர்கள் தர்மம் கொடுக்கின்றார்கள். மேலும் அவர்கள் உமக்கு என்ன வெளிப்படுத்தப்பட்டதோ அதன் மீதும், மேலும் உமக்கு முன்னர் என்ன வெளிப்படுத்தப்பட்டதோ அதன் மீதும் நம்பிக்கை கொள்கின்றார்கள். மேலும் மறுவுலகம் சம்பந்தமாக அவர்கள் பரிபூர்ணமான உறுதியுடன் இருக்கின்றார்கள். இவர்கள் தங்களுடைய இரட்சகரால் வழிநடத்தப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். இவர்களே வெற்றியாளர்களாக இருக்கின்றார்கள். எவர்கள் நம்ப மறுக்கின்றார்களோ அவர்களை பொறுத்தவரை நீர் அவர்களை எச்சரிக்கை செய்வதும் அல்லது அவர்களை எச்சரிக்கை செய்யாமல் இருப்பதும் அவர்களுக்கு ஒரே மாதிரியாகவே இருக்கின்றது. அவர்களால் நம்பிக்கை கொள்ள இயலாது. கடவுள் அவர்களுடைய மனங்கள் மற்றும் அவர்களுடைய கேட்கும் திறனில் முத்திரையிடுகின்றார். மேலும் அவர்களுடைய கண்கள் திரையிடப்பட்டவைகளாக இருக்கின்றன. அவர்கள் கடுமையான தண்டனை அடைந்து விட்டார்கள். இன்னும் அவர்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக இல்லாத அதே சமயம் நாங்கள் கடவுள் மற்றும் இறுதி நாளின் மீது நம்பிக்கை கொள்கின்றோம் என்று கூறுகின்றவர்களும் இருக்கின்றார்கள். கடவுள் மற்றும் நம்பிக்கை கொண்டவர்களை ஏமாற்றுகின்ற முயற்சியில் உணர்ந்து கொள்ளாத அவர்கள் தங்களை மட்டுமே ஏமாற்றிக் கொள்கின்றார்கள். அவர்களுடைய மனங்களில் ஒரு நோய் இருக்கின்றது. அதன் விளைவாக அவர்களுடைய நோயை கடவுள் அதிகப்படுத்துகின்றார். அவர்களுடைய பொய்யுரைத்தலுக்காக வலி நிறைந்த ஒரு தண்டனையை அவர்கள் அடைந்து விட்டார்கள். தீமை செய்யாதீர்கள் என்று அவர்களிடம் கூறப்படுகின்ற பொழுது, ஆனால் நாங்கள் நன்னறியாளர்களாக இருக்கின்றோம் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். உண்மையில் அவர்கள் தீமை செய்கின்றவர்களாக இருக்கின்றார்கள், ஆனால் அவர்கள் உணர்ந்து கொள்வதில்லை. நம்பிக்கை கொண்ட மக்களைப் போல் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று அவர்களிடம் கூறப்படுகின்ற பொழுது, மூடர்கள் நம்பிக்கை கொண்டது போல் நாங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டுமா என்று அவர்கள் கூறுகின்றார்கள். உண்மையில் அவர்கள்தான் மூடர்களாக இருக்கின்றார்கள், ஆனால் அவர்கள் அறிந்து கொள்வதில்லை. நம்பிக்கை கொண்டவர்களை அவர்கள் சந்திக்கின்ற பொழுது நாங்கள் நம்பிக்கை கொள்கின்றோம் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். ஆனால் தங்களுடைய சாத்தான்களுடன் தனித்திருக்கும் பொழுது நாங்கள் உங்களுடன் தான் இருக்கின்றோம், நாங்கள் பரிகாசம் மட்டுமே செய்து கொண்டிருந்தோம் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். கடவுள் அவர்களை பரிகாசம் செய்கின்றார். மேலும் அவர்களுடைய வரம்பு மீறல்களில் மூடத்தனமான பெருந்தவர்கள் செய்யும்படி அவர்களை வழிநடத்துகின்றார். இவர்கள்தான் வழிகாட்டுதலை விற்று வழிகேட்டை வாங்கிக் கொண்டவர்கள். இத்தகைய வணிகம் ஒருபோதும் வளம் தருவதில்லை, அன்றி எந்த வழிகாட்டுதலையும் அவர்கள் பெறுவதும் இல்லை. அவர்களுடைய உதாரணம் எவர்கள் ஒரு நெருப்பை மூட்டுகின்றார்களோ அவர்களை போன்றதாக இருக்கின்றது. பின்னர் அவர்களை சுற்றி அது ஒளியை சிந்த துவங்குகையில் கடவுள் அவர்களுடைய ஒளியை எடுத்து விடுகின்றார். பார்க்க இயலாதவர்களாக அவர்களை இருளில் விட்டு விடுகின்றார். செவிடர், ஊமையர் மற்றும் குருடர் அவர்கள் திரும்புவதற்கு தவறிவிடுகின்றார்கள். மற்றொரு உதாரணம், வானத்திலிருந்து இருள், இடி மற்றும் மின்னலை கொண்ட ஒரு புயல் மழை. மரணத்தை தவிர்த்துக் கொள்வதற்கு அவர்கள் தங்களுடைய காதுகளுக்குள் தங்களுடைய விரல்களை வைத்துக் கொள்கின்றார்கள். கடவுள் நம்ப மறுக்கின்றவர்களை முற்றிலும் அறிந்தவராக இருக்கின்றார். அந்த மின்னல் கிட்டத்தட்ட அவர்களுடைய கண் பார்வையை பறித்து செல்கின்றது. அவர்களுக்காக அது ஒளிர்கின்ற பொழுது அவர்கள் முன்னோக்கி நகர்கின்றார்கள். மேலும் அது இருளாக மாறுகின்ற பொழுது அவர்கள் அசையாமல் நின்று விடுகின்றார்கள். கடவுள் நாடினால் அவர்களுடைய கேட்கும் திறனையும் மேலும் அவர்களுடைய கண் பார்வையையும் எடுத்துவிட அவரால் இயலும். கடவுள் சர்வசக்தி உடையவராக இருக்கின்றார். மனிதர்களே, நீங்கள் காப்பாற்றப்படும் பொருட்டு உங்களையும் மேலும் உங்களுக்கு முன்னிருந்தவர்களையும் படைத்த அந்த ஒருவராகிய உங்களுடைய இரட்சகரை மட்டுமே வழிபடுவீர்களாக. உங்களுக்காக பூமியை வசிக்கத்தக்கதாகவும் மேலும் வானத்தை ஒரு அமைப்பாகவும் ஆக்கிய அந்த ஒருவர்.
அவர் உங்களுடைய போஷாக்கிற்காக அனைத்து கனி வகைகளையும் விளைவிப்பதற்கு வானத்திலிருந்து தண்ணீரை இறக்கி அனுப்புகின்றார். இப்பொழுது நீங்கள் அறிந்திருப்பதால் கடவுளுக்கு போட்டியாக இணை தெய்வங்களை நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டாம். நம்முடைய அடியாருக்கு நாம் வெளிப்படுத்தியது சம்பந்தமாக உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருக்குமேயானால், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அப்பொழுது இவற்றை போன்ற ஒரு சூறாவை உருவாக்குவீர்களாக. மேலும் கடவுளுக்கு எதிராக உங்களுடைய சொந்த சாட்சிகளை அழைத்துக் கொள்வீர்களாக. உங்களால் இதை செய்ய இயலாது போனால், மேலும் உங்களால் ஒருபோதும் இதை செய்ய இயலாது, அப்பொழுது மனிதர்கள் மற்றும் கற்பாறைகள் எரிபொருளாக இருக்கின்ற நரக நெருப்பை குறித்து எச்சரிக்கையுடன் இருப்பீர்களாக. அது நம்ப மறுக்கின்றவர்களை எதிர்பார்த்து காத்திருக்கின்றது. எவர்கள் நம்பிக்கை கொண்டு மேலும் நன்னறியானதொரு வாழ்வு நடத்துகின்றார்களோ அவர்களுக்கு ஓடிக்கொண்டிருக்கும் நீரோடைகளை கொண்ட தோட்டங்களை அவர்கள் பெறுவார்கள் என்று நற்செய்தி கூறுவீராக. அதில் கனிகளின் ஓர் உணவு கொண்டு வழங்கப்படுகின்ற பொழுது, இதுதான் இதற்கு முன்னரும் எங்களுக்கு வழங்கப்பட்டது என்று அவர்கள் கூறுவார்கள். இவ்விதமாக அவர்கள் உருவக வர்ணனைகள் வழங்கப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். அதில் அவர்கள் தூய்மையான வாழ்க்கை துணைகளை பெற்றிருப்பார்கள். மேலும் அதில் அவர்கள் என்றென்றும் வசித்திருப்பார்கள். மிகச்சிறிய கொசுவிலிருந்து மேலும் அதைவிடவும் பெரிய எந்தவிதமான உருவகத்தையும் எடுத்து கூறுவதிலிருந்து கடவுள் வெட்கப்படுவதில்லை. எவர்கள் நம்பிக்கை கொள்கின்றார்களோ அவர்களை பொறுத்தவரை அவர்கள் இது தங்களுடைய இரட்சகரிடமிருந்து வந்த சத்தியம் என்பதை அறிகின்றார்கள். எவர்கள் நம்ப மறுக்கின்றார்களோ அவர்களை பொறுத்தவரை அவர்கள் இத்தகைய ஒரு உருவகத்தின் மூலமாக கடவுள் கூற நாடியது என்ன என்று கூறுகின்றார்கள். அதன் மூலமாக அவர் பலரை வழிதவரச் செய்கின்றார். மேலும் அதன் மூலமாக பலரை வழிநடத்துகின்றார். ஆனால் அதன் மூலமாக தீயவர்களை தவிர எவரையும் அவர் ஒருபோதும் வழிதவரும்படி செய்வதில்லை. அவர்கள் கடவுளுடைய உடன்படிக்கையை உறுதியாக கடைபிடிப்பதாக வாக்களித்துவிட்டு பின்னர் அதை மீறுகின்றவர்கள். சேர்த்து வைக்கும்படி கடவுள் கட்டளையிட்டிருப்பதை துண்டித்து விடுகின்றவர்கள். மேலும் தீமையை செய்கின்றவர்கள் இவர்கள்தான் நஷ்டவாளிகளாக இருக்கின்றார்கள். நீங்கள் மரணித்தவர்களாக இருந்தபொழுது அவர் உங்களுக்கு வாழ்வளித்தார். பின்னர் அவர் உங்களை மரணத்தில் ஆழ்த்துகின்றார். பின்னர் அவர் உங்களை மீண்டும் வாழ்விற்கு கொண்டு வருகின்றார். பின்னர் அவரிடமே நீங்கள் இறுதியாக திரும்பவிருக்கின்ற நிலையில் எவ்வாறு நீங்கள் கடவுளின் மீது நம்பிக்கை கொள்ள மறுக்க இயலும்? அவர் ஒருவர்தான் பூமியின் மீது ஒவ்வொன்றையும் உங்களுக்காக படைத்தவராகவும் பின்னர் வானத்திற்கு திரும்பி மேலும் அங்கு 7 பிரபஞ்சங்களை முழுமைப்படுத்தியவராகவும் இருக்கின்றார். மேலும் அவர் எல்லாவற்றையும் முற்றிலும் அறிந்தவராக இருக்கின்றார். உங்களுடைய இரட்சகர் வானவர்களிடம் பூமியில் ஒரு பிரதிநிதியை, ஒரு தற்காலிக தெய்வம் நான் நியமிக்கின்றேன் என்று கூறியதை நினைவு கூறுவீர்களாக. அவர்கள், நாங்கள் உம்முடைய புகழை பாடிக்கொண்டும் உம்மை துதித்து கொண்டும் மேலும் உம்முடைய முழுமையான அதிகாரத்தை உறுதியாக கடைபிடித்துக் கொண்டும் இருக்கின்ற பொழுது அதில் தீமையை பரப்பி மேலும் அதில் இரத்தம் சிந்த வைக்கின்ற ஒருவனையா நீர் நியமிக்கப் போகின்றீர் என்று கூறினார்கள். அவர், நீங்கள் அறியாததை நான் அறிகின்றேன் என்று கூறினார். அவர் ஆதாமிற்கு பெயர்கள் அனைத்தையும் கற்றுக் கொடுத்தார். பின்னர் வானவர்களிடம், நீங்கள் சரியானவர்களாக இருந்தால் இவற்றின் பெயர்களை எனக்கு கூறுங்கள் என்று கூறியவாறு அவற்றை எடுத்து வைத்தார். அவர்கள், நீர் துதிப்பிற்குரியவராக இருக்கின்றீர். நீர் எங்களுக்கு கற்பித்தவற்றை தவிர எங்களுக்கு எந்த அறிவும் இல்லை. நீரே எல்லாம் அறிந்தவராகவும் ஞானம் மிக்கவராகவும் இருக்கின்றீர் என்று கூறினார்கள். அவர், ஆதாமே அவற்றின் பெயர்களை அவர்களுக்கு கூறுவீராக என்று கூறினார். அவர் அவற்றின் பெயர்களை அவர்களுக்கு கூறிய பொழுது அவர், வானங்கள் மற்றும் பூமியின் ரகசியங்களை நான் அறிகின்றேன் என்று உங்களிடம் நான் கூறியிருக்கவில்லையா? நீங்கள் அறிவிப்பவற்றையும் மேலும் நீங்கள் மறைப்பவற்றையும் நான் அறிகின்றேன் என்று கூறினார். நாம் ஆதாமிற்கு முன்பாக சிரம்பணிந்து விடுங்கள் என்று வானவர்களிடம் கூறிய பொழுது அவர்கள் சிரம்பணிந்து விழுந்தார்கள், சாத்தானை தவிர. அவன் ஏற்க மறுத்தான். மிகவும் ஆணவம் கொண்டவனாகவும் மேலும் ஒரு நம்ப மறுப்பவனாகவும் இருந்தான். நாம், ஆதாமே உம்முடைய மனைவியுடன் சுவனத்தில் வசிப்பீராக. மேலும் நீங்கள் விரும்பியவாறு அதிலிருந்து தாராளமாக உண்ணுவீர்களாக. மேலும் நீங்கள் பாவம் செய்துவிடாது இருக்கும் பொருட்டு
இந்த மரத்தை நெருங்காதிருப்பீர்களாக என்று கூறினோம். ஆனால் சாத்தான் அவர்களை ஏமாற்றினான், மேலும் அங்கிருந்து அவர்கள் வெளியேறுவதற்கு காரணமானான். நாம் ஒருவருக்கொருவர் எதிரிகளாக கீழே செல்லுங்கள். சிறிதொரு காலத்திற்கு பூமியின் மீது உங்களுடைய வசிப்பிடம் மற்றும் வாழ்வாதாரம் இருக்கும் என்று கூறினோம். பின்னர் ஆதாம் தன்னுடைய இரட்சகரிடமிருந்து வார்த்தைகளை பெற்றுக்கொண்டார். அதன் மூலம் அவர் அவரை மீட்டுக் கொண்டார். அவர்தான் மீட்சி அளிப்பவராகவும் மிக்க கருணையாளராகவும் இருக்கின்றார். நாம் கூறினோம், நீங்கள் அனைவரும் இங்கிருந்து கீழே செல்லுங்கள். என்னிடமிருந்து வழிகாட்டுதல் உங்களுக்கு வருகின்ற பொழுது எவர்கள் என்னுடைய வழிகாட்டுதலை பின்பற்றுகின்றீர்களோ அவர்களுக்கு அச்சம் எதுவும் இருக்காது, அன்றி அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். எவர்கள் நம்ப மறுத்து மேலும் நம்முடைய வெளிப்பாடுகளை ஏற்க மறுக்கின்றார்களோ அவர்களை பொறுத்தவரை அவர்கள் நரகத்தில் வசிப்பவர்களாக இருப்பார்கள். அதில் அவர்கள் என்றென்றும் வசித்திருப்பார்கள். இஸ்ரவேலின் சந்ததியினரே, நான் உங்களுக்கு வழங்கிய என்னுடைய சலுகையை நினைவில் கொள்வீர்களாக. மேலும் உடன்படிக்கையின் என்னுடைய பகுதியை நான் நிறைவு செய்யும் பொருட்டு உடன்படிக்கையின் உங்களுடைய பகுதியை நிறைவு செய்வீர்களாக. மேலும் என்னிடம் பயபக்தியுடன் இருப்பீர்களாக. உங்களிடம் என்ன இருக்கின்றதோ அதை உறுதிப்படுத்துகின்றதாக இதில் எதை நான் வெளிப்படுத்தியிருக்கின்றேனோ அதன் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும். இதை ஏற்க மறுக்கின்றவர்களில் முதன்மையானவர்களாக ஆகிவிடாதீர்கள். என்னுடைய வெளிப்பாடுகளை மலிவானதொரு விலைக்காக வியாபாரம் செய்து விடாதீர்கள். மேலும் என்னை கவனத்தில் கொள்வீர்களாக. சத்தியத்தை அசத்தியத்துடன் சேர்த்து குழப்பாதீர்கள். அன்றி அறிந்து கொண்டே நீங்கள் சத்தியத்தை மறைக்கவும் வேண்டாம். நீங்கள் தொடர்பு தொழில்களை சலாத் கடைபிடிக்கவும், மேலும் கடமையான தர்மத்தை ஜகாத் கொடுக்கவும், மேலும் எவர்கள் குனிந்து வழிபடுகின்றார்களோ அவர்களுடன் குனிந்து வழிபடவும் வேண்டும். நீங்கள் வேதத்தை படிக்கின்றவர்களாக இருந்தும் உங்களை மறந்துவிட்டு அதே சமயம் நன்னெறியாளர்களாக இருக்கும்படி மக்களை நீங்கள் அறிவுறுத்துகின்றீர்களா? நீங்கள் புரிந்து கொள்வதில்லையா? உறுதிப்பாடு மற்றும் தொடர்பு தொழில்களின் மூலமாக நீங்கள் உதவி தேட வேண்டும். இது உண்மையில் கடினமானதே, ஆனால் பயபக்தியுடையவர்களுக்கு அல்ல. அவர்கள் தங்களுடைய இரட்சகரை சந்திப்போம் என்றும் இறுதியில் அவரிடமே திரும்புவோம் என்றும் நம்புகின்றவர்கள். இஸ்ரவேலின் சந்ததியினரே, நான் உங்களுக்கு வழங்கிய என்னுடைய சலுகையையும் மேலும் மற்றெந்த மக்களை காட்டிலும் அதிகமாக உங்களுக்கு நான் அருள்பாலித்ததையும் நினைவில் கொள்வீர்களாக. எந்த ஆன்மாவும் மற்றொரு ஆன்மாவிற்கு உதவி செய்ய இயலாத, பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படாத, மீட்புத் தொகை செலுத்த இயலாத, அன்றி எவரொருவரும் உதவி செய்யப்பட்டவராக இருக்க இயலாத அந்த நாளை குறித்து எச்சரிக்கையுடன் இருப்பீர்களாக. உங்களுடைய மகன்களை கொலை செய்து மேலும் உங்களுடைய மகள்களை விட்டு வைத்து உங்கள் மீது மிகவும் மோசமான துன்புறுத்தலை நிகழ்த்திய பேரோவின் சமூகத்தாரிடமிருந்து உங்களை நாம் காப்பாற்றியதை நினைவு கூறுவீர்களாக. அது உங்களுடைய இரட்சகரிடமிருந்து ஒரு கடினமான சோதனையாக இருந்தது. நாம் உங்களுக்காக கடலை பிளந்ததை நினைவு கூறுவீர்களாக. நாம் உங்களை காப்பாற்றினோம், மேலும் உங்களுடைய கண்களுக்கு முன்பாகவே பேரோவின் சமூகத்தாரை மூழ்கடித்தோம். ஆயினும் 40 இரவுகளுக்காக மோசஸை நாம் வரவழைத்த பொழுது அவர் இல்லாத சமயம் நீங்கள் கன்றுக்குட்டியை வழிபாடு செய்தீர்கள், மேலும் தீயவர்களாக மாறினீர்கள். எனினும் நீங்கள் உண்மையுணரும் இயல்புடையவர்களாக இருக்கும் பொருட்டு அதன் பின்னரும் உங்களை நாம் பிழைபுறுத்தோம். நீங்கள் வழிநடத்தப்படும் பொருட்டு மோசஸிற்கு நாம் வேதம் மற்றும் சட்ட புத்தகத்தை வழங்கியதை நினைவு கூறுவீர்களாக. உங்களுடைய அகந்தையை கொல்லுங்கள். 54. மோசஸ் தன்னுடைய சமூகத்தாரிடம், என்னுடைய சமூகத்தாரே, கன்றுக்குட்டியை வழிபட்டதன் மூலம் நீங்கள் உங்களுடைய ஆன்மாக்களுக்கு தீங்கிழைத்து விட்டீர்கள். நீங்கள் உங்களுடைய படைப்பாளரிடம் வருந்தி திருந்தியாக வேண்டும். உங்களுடைய அகந்தைகளை நீங்கள் கொல்ல வேண்டும். உங்களுடைய படைப்பாளரின் பார்வையில் இதுவே உங்களுக்கு சிறந்ததாக இருக்கின்றது என்று கூறியதை நினைவு கூறுவீர்களாக. அவர் உங்களை மீட்டுக்கொண்டார். அவர் மீட்பவராகவும் மிக்க கருணையாளராகவும் இருக்கின்றார். கண்கூடான ஆதாரம். நீங்கள் மோசஸே, கடவுளை நாங்கள் கண்கூடாக கண்டாலே தவிர நாங்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டோம் என்று கூறியதை நினைவு கூறுவீர்களாக. அதன் விளைவாக நீங்கள் பார்த்து கொண்டிருந்த பொழுதே மின்னல் உங்களை தாக்கியது.
நீங்கள் உண்மையுணரும் இயல்புடையவர்களாக இருக்கும் பொருட்டு நீங்கள் மரணித்துவிட்ட பின்னர் உங்களை நாம் மீண்டும் உயிர்ப்பித்தோம். சினாயில் மேகங்களை கொண்டு உங்களுக்கு நாம் நிழல் தந்தோம். மேலும் உங்களுக்கு மன்னா மற்றும் காடைகளை இறக்கி அனுப்பினோம். உங்களுக்காக நாம் வழங்கிய நல்ல பொருட்களிலிருந்து உண்ணுவீர்களாக. கலகம் செய்வதன் மூலம் அவர்கள் நமக்கு தீங்கிழைக்கவில்லை. அவர்கள் தங்களுடைய சொந்த ஆன்மாக்களுக்கு மட்டுமே தீங்கிழைத்துக் கொள்கின்றார்கள். கடவுளின் மீதான நம்பிக்கையில் குறைபாடு. அவர்கள் ஜெருசலேமில் நுழைவதற்கு மறுக்கின்றார்கள். 58. நாம் இந்த நகரத்திற்குள் நுழையுங்கள். நீங்கள் விரும்புகின்றவாறு ஏராளமான வாழ்வாதாரங்களை நீங்கள் அங்கு காண்பீர்கள். அப்படியே அடக்கத்துடன் அதன் நுழைவாயிலுக்குள் நுழையுங்கள். மேலும் மனிதர்களை நல்ல முறையில் நடத்துங்கள். நாம் அப்பொழுது உங்களுடைய பாவங்களை மன்னிப்போம். மேலும் தெய்வ பக்தி உடையவர்களுக்காக வெகுமதியை அதிகரிப்போம் என்று கூறியதை நினைவு கூறுவீர்களாக. ஆனால் அவர்களுக்கிடையில் இருந்த தீயவர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகள் அல்லாத மற்ற கட்டளைகளை செயல்படுத்தினார்கள். அதன் விளைவாக வரம்பு மீறியவர்கள் மீது அவர்களுடைய தீய நடத்தையின் காரணமாக வானத்திலிருந்து தண்டித்தலை நாம் இறக்கி அனுப்பினோம். மோசஸ் தன்னுடைய சமூகத்தாருக்காக தண்ணீரை தேடியதை நினைவு கூறுவீர்களாக. நாம் உம்முடைய ஊன்றுகோலை கொண்டு பாறையை அடிப்பீராக என்று கூறினோம். அப்பொழுது அதிலிருந்து 12 நீரூற்றுகள் பொங்கி எழுந்தன. ஒவ்வொரு குலத்தின் அங்கத்தினர்களும் அவர்களுக்குரிய தண்ணீரை அறிந்திருந்தார்கள். கடவுளுடைய வாழ்வாதாரங்களில் இருந்து உண்ணுங்கள், பருகுங்கள். மேலும் சீர்கெடுத்து கொண்டு பூமியை சுற்றித் திரியாதீர்கள். நீங்கள், மோசஸே, ஒரே வகையான உணவை எங்களால் இனியும் சகித்து கொள்ள இயலாது. அவரைக்காய்கள், வெள்ளரிக்காய்கள், பூண்டு, தட்டை பயிர்கள் மற்றும் வெங்காயம் போன்ற பூமியின் பயிர்களை எங்களுக்காக விளைவிப்பதற்கு உம்முடைய இரட்சகரை அழைப்பீராக என்று கூறியதை நினைவு கூறுவீர்களாக. அவர், நல்லவற்றிற்கு பதிலாக தரத்தில் குறைந்தவற்றை மாற்றிக்கொள்வதற்கு நீங்கள் விரும்புகின்றீர்களா? எகிப்திற்கு இறங்கிச் செல்லுங்கள், அங்கே நீங்கள் கேட்டவற்றை காண்பீர்கள் என்று கூறினார். அவர்கள் தண்டித்தலுக்கும் இழிவிற்கும் மற்றும் அவமானத்திற்கும் உள்ளாகிவிட்டார்கள். மேலும் தங்களின் மீது கடவுளிடமிருந்து கடும் கோபத்தை வரவழைத்துக் கொண்டார்கள். அவர்கள் கடவுளுடைய வெளிப்பாடுகளை ஏற்க மறுத்ததும் மேலும் வேதம் வழங்கப்பட்டவர்களை அநியாயமாக கொலை செய்ததுமே இதற்கு காரணமாக இருக்கின்றது. அவர்கள் கீழ்ப்படிய மறுத்ததும் மேலும் வரம்பு மீறியதுமே இதற்கு காரணமாக இருக்கின்றது. அடிபணிந்தவர்கள் அனைவரின் ஒற்றுமை. நிச்சயமாக நம்பிக்கை கொண்டவர்கள், யூதர்களாக இருக்கின்றவர்கள், கிறிஸ்தவர்கள், மேலும் மாறியவர்கள் எவரொருவர் கடவுளின் மீது நம்பிக்கை கொண்டு மேலும் இறுதி நாளின் மீது நம்பிக்கை கொண்டு மேலும் நன்னறியானதொரு வாழ்வு நடத்துகின்றாரோ அவர்கள் தங்களுடைய வெகுமதியை தங்களுடைய இரட்சகரிடமிருந்து பெற்றுக்கொள்வார்கள். அவர்கள் அஞ்சுவதற்கு ஒன்றுமில்லை, அன்றி அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். இஸ்ரவேலர்களுடன் உடன்படிக்கை. நீங்கள் காப்பாற்றப்படும் பொருட்டு நாம் உங்களுக்கு எதை வழங்கியிருக்கின்றோமோ அதை நீங்கள் வலிமையுடன் உறுதியாக பின்பற்றவும் மேலும் அதில் உள்ளவற்றை நினைவில் கொள்ளவும் வேண்டும் என்று சினாய் மலையை உங்களுக்கு மேலாக உயர்த்தியவாறு நாம் உங்களுடன் ஓர் உடன்படிக்கை செய்தோம். ஆனால் அதன் பின்னரும் நீங்கள் திரும்பிச் சென்று விட்டீர்கள். மேலும் உங்கள் மீது கடவுளுடைய அருள் மற்றும் அவருடைய கருணை இல்லாதிருந்தால் நீங்கள் அழிந்து போயிருப்பீர்கள். உங்களுக்கிடையில் சப்பத்தின் புனிதத்தை மீறியவர்களை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள். வாலில்லா குரங்குகளைப் போல இழிவானவர்களாக ஆகிவிடுங்கள் என்று நாம் அவர்களிடம் கூறினோம். நாம் அவர்களை அவர்களுடைய தலைமுறை அத்துடன் பின்வருகின்ற தலைமுறைகளுக்காக ஓர் உதாரணமாகவும் மேலும் நன்னறியாளர்களுக்காக ஓர் அறிவூட்டலாகவும் அமைத்தோம். பசுங்கன்று. மோசஸ் தன்னுடைய சமூகத்தாரிடம், கடவுள் ஒரு பசுங்கன்றை பலியிடும்படி உங்களுக்கு கட்டளையிடுகின்றார் என்று கூறினார். அவர்கள், எங்களை நீர் பரிகாசம் செய்கின்றீரா என்று கூறினார்கள். அவர், அறிவில்லாதவர்களைப் போல் நான் நடந்து கொள்வதை விட்டும் கடவுள் தடுப்பாராக என்று கூறினார். அவர்கள், எந்த ஒன்று என்று எங்களுக்கு காட்டுவதற்கு உம்முடைய இரட்சகரை அழைப்பீராக என்று கூறினார்கள். அவர்,
அது மிகவும் வயதானதும் அல்லாத, அன்றி மிகவும் இளையதுமல்லாத இடைப்பட்ட வயதுடைய ஒரு பசுங்கன்றாக இருக்கின்றது. எதை செய்யும்படி கட்டளைப்பட்டவர்களாக நீங்கள் இருக்கின்றீர்களோ அதை இப்பொழுது நிறைவேற்றுவீர்களாக என்று அவர் கூறுகின்றார் என்று கூறினார். அவர்கள், அதனுடைய நிறத்தை எங்களுக்கு காட்டுவதற்கு உம்முடைய இரட்சகரை அழைப்பீராக என்று கூறினார்கள். அவர், அது ஒரு மஞ்சள் நிறமுடைய பசுங்கன்றாக இருக்கின்றது, பிரகாசமான நிறமுடையது, பார்ப்பவர்களை மகிழ்விக்கின்றது என்று அவர் கூறுகின்றார் என்று கூறினார். அவர்கள், எந்த ஒன்று என்று எங்களுக்கு காட்டுவதற்கு உம்முடைய இரட்சகரை அழைப்பீராக, எங்களுக்கு பசுங்கன்றுகள் ஒரே மாதிரியாகவே தெரிகின்றன, மேலும் கடவுள் நாட்டப்படி நாங்கள் வழிநடத்தப்பட்டவர்களாக இருப்போம் என்று கூறினார்கள். அவர், நிலத்தை உழுவதில் ஈடுபடுத்தியோ அல்லது பயிர்களுக்கு தண்ணீர் பாய்ச்சுவதில் ஈடுபடுத்தியோ ஒருபோதும் இழிவுபடுத்தப்பட்டிராத ஒரு பசுங்கன்றாக அது இருக்கின்றது, எந்த குறையும் இல்லாதது என்று அவர் கூறுகின்றார் என்று கூறினார். அவர்கள், இப்பொழுது நீர் சத்தியத்தை கொண்டு வந்திருக்கின்றீர் என்று கூறினார்கள். இந்த நீண்ட தயக்கத்திற்கு பின்னர் அவர்கள் இறுதியாக அதை பலியிட்டார்கள். நீங்கள் ஒரு ஆன்மாவை கொலை செய்திருந்தீர்கள், பின்னர் உங்களுக்கிடையிலேயே தர்கித்துக் கொண்டீர்கள். நீங்கள் எதை மறைக்க முயற்சி செய்தீர்களோ அதை கடவுள் வெளிப்படுத்த இருந்தார். நாம் பசுங்கன்றின் பகுதியை கொண்டு பலியானவரை அடியுங்கள் என்று கூறினோம். அப்பொழுதுதான் கடவுள் பலியானவரை மீண்டும் உயிர்நிலைக்கு கொண்டு வந்தார். மேலும் நீங்கள் புரிந்து கொள்ளும் பொருட்டு அவருடைய அத்தாட்சிகளை உங்களுக்கு காட்டினார். இதன் பின்னரும் உங்களுடைய இதயங்கள் கற்பாறைகளைப் போன்று கடினமாகிவிட்டன, அல்லது அதைவிடவும் கடினமாகிவிட்டன. ஏனெனில் ஆறுகள் பொங்கி வழிந்தோடுகின்ற கற்பாறைகளும் இருக்கின்றன. மற்றவை வெடிப்புற்று மெல்லிய ஓடைகளை வெளிப்படுத்துகின்றன. மேலும் சில பாறைகள் கடவுள் மீதான பயபக்தியினால் அஞ்சி ஒடுங்குகின்றன. கடவுள் நீங்கள் செய்கின்ற எந்த ஒன்றையும் பற்றி ஒருபோதும் அறியாதவர் அல்ல. அவர்களில் சிலர் கடவுளின் வார்த்தையை செவியேற்றுக்கொண்டு அதை முழுமையாக புரிந்து கொண்டு, மேலும் வேண்டுமென்றே பின்னர் அதை சிதைக்கின்ற பொழுது நீங்கள் கொள்வது போல் அவர்களும் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்களா? கடவுளின் வார்த்தையை மறைத்தல் 76. மேலும் நம்பிக்கை கொண்டவர்களை அவர்கள் சந்திக்கின்ற பொழுது அவர்கள், நாங்கள் நம்பிக்கை கொள்கின்றோம் என்று கூறுகின்றார்கள். ஆனால் அவர்கள் ஒருவர் மற்றவருடன் ஒன்று சேர்கின்ற பொழுது உங்களுடைய இரட்சகர் பற்றிய அவர்களுடைய வாதங்களுக்கு ஆதாரத்தை அவர்களுக்கு நீங்கள் வழங்கிவிடாதிருக்கும் பொருட்டு கடவுளால் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற செய்தியை பற்றி நம்பிக்கை கொண்டவர்களுக்கு தெரிவிக்காதீர்கள், நீங்கள் புரிந்து கொள்வதில்லையா என்று அவர்கள் கூறுகின்றார்கள். அவர்கள் மறைக்கின்ற ஒவ்வொன்றையும், மேலும் அவர்கள் அறிவிக்கின்ற ஒவ்வொன்றையும் கடவுள் அறிகின்றார் என்பது அவர்களுக்கு தெரியாதா? அவர்களுக்கிடையில் செவிவழி செய்திகளின் மூலமாகவே தவிர வேதத்தை அறியாமல் இருந்து கொண்டு பின்னர் தாங்கள் அறிந்திருப்பதாக எண்ணிக்கொள்கின்ற வேதம் வழங்கப்படாத சமூகத்தவர்களும் இருக்கின்றார்கள். ஆகையால் எவர்கள் ஒரு மலிவான பொருளாதாரத்தை தேடியவர்களாக தங்களுடைய சொந்த கரங்களாலேயே வேதத்தை சிதைத்துவிட்டு பின்னர் இதைத்தான் கடவுள் வெளிப்படுத்தியிருக்கின்றார் என்று கூறுகின்றார்களோ அவர்களுக்கு கேடுதான். இத்தகைய சிதைத்தலுக்காக அவர்களுக்கு கேடுதான். மேலும் அவர்களுடைய சட்டவிரோதமான சம்பாத்தியங்களுக்காக அவர்களுக்கு கேடுதான். சுவனம் மற்றும் நரகத்தின் நிலைத்த தன்மை. வரையறுக்கப்பட்டதொரு எண்ணிக்கையிலான நாட்களையே தவிர நரகம் எங்களை தீண்டாது என்று சிலர் கூறியிருக்கின்றார்கள். அத்தகைய ஒரு உறுதிமொழியை கடவுளிடமிருந்து நீங்கள் பெற்றிருக்கின்றீர்களா? கடவுள் தன்னுடைய உறுதிமொழியை ஒருபோதும் முறிப்பதில்லை, அல்லது கடவுளை பற்றி நீங்கள் அறியாதவற்றை கூறிக்கொண்டிருக்கின்றீர்களா என்று கூறுகிறார். உண்மையில் எவர்கள் பாவங்களை சம்பாதித்து மேலும் தங்களுடைய தீய செயலால் சூழப்பட்டவர்களாக ஆகிவிடுகின்றார்களோ அவர்கள் நரகத்தில் வசிப்பவர்களாக இருப்பார்கள். அதில் அவர்கள் என்றென்றும் வசித்திருப்பார்கள். எவர்கள் நம்பிக்கை கொண்டு மேலும் நன்னெறியானதொரு வாழ்வு நடத்துகின்றார்களோ அவர்களை பொறுத்தவரை அவர்கள் சுவனத்தில் வசிப்பவர்களாக இருப்பார்கள். அதில் அவர்கள் என்றென்றும் வசித்திருப்பார்கள். நாம் இஸ்ரவேலின் சந்ததியினருடன் கடவுளை தவிர நீங்கள் வழிபடக்கூடாது, நீங்கள் உங்களுடைய பெற்றோரை கண்ணியப்படுத்தவும், மேலும் உறவினர்கள், அனாதைகள்
மற்றும் ஏழைகள் குறித்து அக்கறை கொள்ளவும் வேண்டும். நீங்கள் மக்களை இணக்கத்துடன் நடத்த வேண்டும். நீங்கள் தொடர்பு தொழில்களை கடைபிடிக்கவும் மேலும் கடுமையான தர்மத்தை கொடுக்கவும் வேண்டும் என்று ஓர் உடன்படிக்கை செய்தோம். ஆனால் உங்களில் ஒரு சிலரை தவிர நீங்கள் திரும்பி சென்று விட்டீர்கள். மேலும் நீங்கள் வெறுப்புற்றவர்களாக ஆகிவிட்டீர்கள். நீங்கள் உங்களுடைய இரத்தத்தை சிந்தக்கூடாது, அன்றி நீங்கள் ஒருவர் மற்றவரை உங்களுடைய வீடுகளிலிருந்து வெளியேற்றவும் கூடாது என்று உங்களுடன் நாம் ஒரு உடன்படிக்கை செய்தோம். நீங்கள் ஒப்புக்கொண்டீர்கள், மேலும் சாட்சியம் அளித்தீர்கள். ஆயினும் இங்கு நீங்கள் ஒருவர் மற்றவரை கொலை செய்கின்றீர்கள், மேலும் உங்களில் சிலரை அவர்களுடைய வீடுகளிலிருந்து வெளியேற்றுகின்றீர்கள். அவர்களுக்கு எதிராக பாவகரமாகவும் மேலும் தீங்கிழைக்கும் நோக்கத்துடனும் ஒன்று சேர்ந்து கொள்கின்றீர்கள். அவர்கள் சரணடைந்த போதும் கூட நீங்கள் அவர்களிடமிருந்து மீட்புத் தொகையை நிர்பந்தித்தீர்கள். முதலில் அவர்களை வெளியேற்றுவதே உங்களுக்கு தடுக்கப்பட்டதாக இருந்தது. நீங்கள் வேதத்தின் ஒரு பகுதியின் மீது நம்பிக்கை கொண்டு மேலும் ஒரு பகுதியின் மீது நம்பிக்கை கொள்ள மறுக்கின்றீர்களா? உங்களுக்கிடையில் இதை செய்கின்றவர்களுக்காக இந்த வாழ்வில் இழிவும் மேலும் மீண்டும் உயிர்ப்பித்தெழுப்பப்படும் நாள் அன்று மிகவும் மோசமான ஒரு தண்டனையும் தவிர வேறென்ன தண்டனை இருக்க இயலும்? நீங்கள் செய்கின்ற எந்த ஒன்றையும் கடவுள் ஒருபோதும் அறியாதவர் அல்ல. இவர்கள்தான் மறுவுலகை விற்று கீழான இந்த வாழ்வை வாங்கி கொண்டவர்கள். அதன் விளைவாக தண்டனை அவர்களுக்காக ஒருபோதும் குறைக்கப்பட மாட்டாது, அன்றி அவர்கள் உதவி செய்யப்பட்டவர்களாகவும் இருக்க இயலாது. இஸ்ரவேலர்களுக்கான வேதம் வழங்கப்பட்டவர்கள். நாம் மோசஸிற்கு வேதத்தை வழங்கினோம். மேலும் அவரை தொடர்ந்து மற்ற தூதர்களை நாம் அனுப்பினோம். மேலும் மேரியின் மகனாகிய இயேசுவிற்கு ஆழ்ந்த அற்புதங்களை வழங்கினோம். மேலும் பரிசுத்த ஆவியை கொண்டு அவருக்கு ஆதரவளித்தோம். நீங்கள் விரும்பாத எதையேனும் தூதர்கள் கொண்டு வந்த ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஆணவம் கொண்டவர்களாக ஆவதற்கு உங்களுடைய அகந்தையே காரணமாக இருந்தது என்பது ஒரு உண்மை இல்லையா? அவர்களில் சிலரை நீங்கள் ஏற்க மறுத்தீர்கள், மேலும் அவர்களில் சிலரை நீங்கள் கொலை செய்தீர்கள். சோகமான வாக்குமூலம். என் மனம் முடிவெடுத்து விட்டது. சிலர் எங்களுடைய மனங்கள் முடிவெடுத்து விட்டன என்று கூறுவார்கள். மாறாக அவர்களுடைய நம்ப மறுத்தலின் ஒரு விளைவாக அது கடவுளிடமிருந்து ஒரு சாபமாக இருக்கின்றது. அது அவர்கள் ஒரு சிலரை தவிர அவர்களை நம்பிக்கை கொள்வதிலிருந்து தடுக்கின்றது. குர்ஆன் அனைத்து வேதங்களையும் முழுமைப்படுத்துகின்றது. 89. இந்த வேதம் அவர்களிடம் வந்தபொழுது மேலும் இது அவர்களிடம் இருக்கின்றதை ஒப்புக்கொள்கின்ற போதிலும் மேலும் அவற்றை உறுதிப்படுத்துகின்ற போதிலும் கூட மேலும் நம்ப மறுக்கின்றவருடன் அவர்கள் உரையாடிய பொழுது இதனுடைய வருகையை முன்னறிவிப்பு செய்தவர்களாக அவர்கள் இருந்த போதிலும் கூட அவர்களுடைய சொந்த முன்னறிவிப்பு நிறைவேறிய பொழுது அதில் அவர்கள் நம்பிக்கை கொள்ள மறுத்தார்கள். கடவுளுடைய தண்டித்தலானது இவ்விதமாக நம்ப மறுக்கின்றவர்களை துன்புறுத்துகின்றது. தன்னுடைய அடியார்களுக்கிடையிலிருந்து தான் தேர்ந்தெடுக்கின்ற எவர் ஒருவர் மீதும் கடவுள் தன்னுடைய அருளை வழங்குகின்றார் என்பதற்காகவே கடும் கோபம் கொண்டு கடவுளின் இந்த வெளிப்பாடுகளை ஏற்க மறுத்து எதற்காக தங்களுடைய ஆன்மாக்களை அவர்கள் விற்றார்களோ அது உண்மையில் துன்பகரமானதாக இருக்கின்றது. அதன் விளைவாக அவர்கள் கடும் கோபத்திற்கு மேல் கடும் கோபத்திற்கு உள்ளானார்கள். நம்ப மறுக்கின்றவர்கள் இழிவுபடுத்துகின்ற ஒரு தண்டனைக்கு உள்ளாகிவிட்டார்கள். கடவுளின் இந்த வெளிப்பாடுகளின் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று அவர்களிடம் கூறப்படுகின்ற பொழுது அவர்கள் எங்களுக்கு இறக்கி அனுப்பப்பட்டதன் மீது மட்டுமே நாங்கள் நம்பிக்கை கொள்கின்றோம் என்று கூறுகின்றார். இதன் விளைவாக இது அவர்களுடைய இரட்சகரிடமிருந்து வந்த சத்தியமாக இருக்கின்ற போதிலும் கூட மேலும் அவரிடம் இருக்கின்றதை இது உறுதிப்படுத்துகின்ற போதிலும் கூட தொடர்ந்து வருகின்ற வெளிப்பாடுகள் மீது அவர்கள் நம்பிக்கை கொள்ள மறுக்கின்றார்கள். நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்திருந்தால் அப்பொழுது ஏன் நீங்கள் கடவுளின் வேதம் வழங்கப்பட்டவர்களை கொலை செய்தீர்கள் என்று கூறுவீராக. இஸ்ரவேலர்களுடைய சரித்திரத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். மோசஸ் உங்களிடம் ஆழ்ந்த அற்புதங்களுடன் வந்தார். ஆயினும் அவர் இல்லாத சமயத்தில் நீங்கள் கன்றுக்குட்டியை வழிபட்டீர்கள். மேலும் நீங்கள் தீயவர்களாக மாறினீர்கள். நாம் உங்களுக்கு கொடுத்திருக்கின்ற கட்டளைகளை நீங்கள் வலிமையுடன் உறுதியாக பின்பற்றவும் மேலும் கவனமாக கேட்கவும் வேண்டும் என்று கூறியவாறு சினாய் மலையை உங்களுக்கு மேலாக உயர்த்தியவாறு உங்களுடன் நாம் ஓர் உடன்படிக்கை செய்தோம்.
அவர்கள், நாங்கள் கேட்கின்றோம், ஆனால் நாங்கள் கீழ்ப்படிய மறுக்கின்றோம் என்று கூறினார்கள். அவர்களுடைய நம்ப மறுத்தலின் காரணமாக அவர்களுடைய இதயங்கள் கன்றுக்குட்டியின் மீதான வழிபாட்டை கொண்டு நிறைந்தவைகளாக ஆகிவிட்டன. உங்களுக்கு ஏதேனும் நம்பிக்கை இருக்குமேயானால் உங்களுடைய நம்பிக்கை உங்களுக்கு எதை கட்டளையிடுகின்றதோ அது உண்மையில் துன்பகரமானதாக இருக்கின்றது என்று கூறுவீராக. நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் மற்ற எல்லா மக்களையும் தவிர்த்து மறுவுலகின் வீடானது கடவுளிடம் உங்களுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக இருக்குமே ஆயின் அப்பொழுது நீங்கள் மரணத்திற்காக மிகவும் ஆசைப்பட வேண்டும் என்று கூறுவீராக. அவர்களுடைய கரங்கள் எதை முற்படுத்தி அனுப்பியிருக்கின்றதோ அதன் காரணமாக அவர்கள் ஒருபோதும் அதற்காக ஆசைப்பட மாட்டார்கள். கடவுள் தீயவர்களை முற்றிலும் அறிந்தவராக இருக்கின்றார். உண்மையில் வாழ்வின் மீது பேராசை கொண்டவர்களாக அவர்களை நீர் காண்பீர். இணைந்திய வழிபாடு செய்கின்றவர்களை காட்டிலும் இன்னும் அதிகமாக அவர்கள் ஒவ்வொருவரும் 1000 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று விரும்புகின்றார். அவர் எத்தனை நீண்ட காலம் வாழ்கின்றார் என்பது பொருட்டல்ல, ஆனால் அது அவருடைய தண்டனை எதையும் தவிர்த்து விடாது. அவர்கள் செய்கின்ற ஒவ்வொன்றையும் கடவுள் பார்ப்பவராக இருக்கின்றார். வெளிப்பாட்டில் கப்ரியேல் பங்காற்றுகின்றார். கப்ரியேலை எதிர்க்கின்ற எவர் ஒருவரும் அவர்தான் கடவுளுடைய நாட்டத்திற்கிணங்க முந்தைய வேதங்களை உறுதிப்படுத்துகின்ற, மேலும் நம்பிக்கை கொண்டவர்களுக்காக வழிகாட்டுதல் மற்றும் நற்செய்தியை வழங்குகின்ற இதை குர்ஆனை கொண்டு வந்து உம்முடைய இதயத்திற்குள் இறக்கி வைத்திருக்கின்றார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று கூறுவீராக. கடவுளை, மேலும் அவருடைய வானவர்களை, மேலும் அவருடைய தூதர்களை, மேலும் கப்ரியேல் மற்றும் மைக்கேலை எதிர்க்கின்ற எவர் ஒருவரும் நம்ப மறுக்கின்றவர்களே கடவுள் எதிர்க்கின்றார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இத்தகைய தெளிவான வெளிப்பாடுகளை நாம் நமக்கு இறக்கி அனுப்பியிருக்கின்றோம். மேலும் தீயவர்கள் மட்டுமே இவற்றை ஏற்க மறுப்பார்கள். அவர்கள் ஓர் உடன்படிக்கை செய்து மேலும் அதை நிறைவேற்றுவதற்கு உறுதிமொழி எடுத்துக்கொள்ளும் பொழுது அவர்களில் சிலர் எப்பொழுதும் அதை அலட்சியம் செய்கின்றார்கள் என்பது ஒரு உண்மை இல்லையா? உண்மையில் அவர்களில் பெரும்பாலோர் நம்பிக்கை கொள்வதில்லை. இப்பொழுது கடவுளிடமிருந்து ஒரு தூதர் அவரிடம் வந்திருக்கின்றார். மேலும் அவர் அவர்களுடைய சொந்த வேதத்தையே நிரூபிக்கின்ற, மேலும் உறுதிப்படுத்துகின்ற போதிலும் கூட வேதத்தை பின்பற்றுபவர்களில் சிலர், யூதர்கள், கிறிஸ்தவர்கள் மற்றும் முஸ்லிம்கள், அவர்கள் எந்த வேதத்தையும் ஒருபோதும் கொண்டிராதவர்களைப் போல கடவுளுடைய வேதத்தை தங்களுடைய முதுகுகளுக்கு பின்னால் புறக்கணிக்கின்றார்கள். அவர்கள் சாலமோனுடைய சாம்ராஜ்யம் சம்பந்தமாக சாத்தான்கள் எதை கற்றுக் கொடுத்தார்களோ அதை பின்தொடர்ந்தார்கள். எனினும் சாலமன் நம்ப மறுப்பவராக இருந்ததில்லை. ஆனால் சாத்தான்கள் தான் நம்ப மறுப்பவர்களாக இருந்தார்கள். அவர்கள் மனிதர்களுக்கு மாந்திரிகத்தையும், மேலும் பாபிலைச் சேர்ந்த 2 வானவர்களான ஹாரூத் மற்றும் மாரூத் மூலம் இறக்கி அனுப்பப்பட்டதையும் கற்றுக் கொடுத்தார்கள். அவர்கள் இருவரும் இது ஒரு சோதனையாக இருக்கின்றது, இத்தகைய அறிவை நீங்கள் துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது என்று குறிப்பிடாமல் இத்தகைய அறிவை வெளிப்படுத்தவில்லை. ஆனால் மனிதர்கள் திருமணங்களை முறிப்பது போன்ற தீய சூழ்ச்சிகளுக்கு அதை பயன்படுத்தினார்கள். கடவுளின் நாட்டத்திற்கு எதிராக அவர்கள் எவர் ஒருவருக்கும் ஒருபோதும் தீங்கிழைக்க இயலாது. இவ்விதமாக அவர்கள் தங்களுக்கு தீங்கு விளைவிப்பதையே கற்றுக்கொள்கின்றார்கள், அவர்களுக்கு பலனளிப்பதே அல்ல. மேலும் மாந்திரிகத்தை செயல்படுத்துகின்ற எவர் ஒருவருக்கும் மறுவுலகில் எந்த பங்கும் இருக்காது என்பதை அவர்கள் முற்றிலும் நன்கு அறிகின்றார்கள். அவர்கள் மட்டும் அறிந்திருந்தால் எதற்காக தங்களுடைய ஆன்மாக்களை அவர்கள் விற்கின்றார்களோ அது உண்மையில் துன்பகரமானதாக இருக்கின்றது. அவர்கள் மட்டும் அறிந்திருந்தால் அவர்கள் நம்பிக்கை கொண்டு மேலும் நன்னறியானதொரு வாழ்வு நடத்தினால் கடவுளிடமிருந்து உள்ள வெகுமதி மிகவும் மேலானதாக இருக்கின்றது. நம்பிக்கை கொண்டோரே, ராயினா, எங்களுடைய மேய்ப்பராக இருப்பீராக என்று கூறாதீர்கள். பதிலாக உன்லூர்னா, எங்களை கண்காணிப்பீராக என்று நீங்கள் கூற வேண்டும். மேலும் கவனமாக கேட்பீராக. நம்ப மறுக்கின்றவர்கள் வலி நிறைந்த ஒரு தண்டனையை அடைந்து விட்டார்கள். வேதத்தை பின்பற்றுபவர்களுக்கிடையில் நம்ப மறுக்கின்றவர்களோ அன்றி இணைதே வழிபாடு செய்கின்றவர்களோ உங்களுக்கு உங்களுடைய இரட்சகரிடமிருந்து எந்த அருட்கொடைகளும் இறங்கி வருவதை காண்பதற்கு விரும்ப மாட்டார்கள். ஆயினும் கடவுள் தான் தேர்ந்தெடுக்கின்றவர்கள் மீது தன்னுடைய அருட்கொடைகளை பொழிகின்றார்.
கடவுள் எல்லையற்ற அருளை கொண்டிருக்கின்றார். ஏதேனும் அற்புதத்தை நாம் ரத்து செய்யும் பொழுதோ அல்லது மறந்துவிடும்படி செய்தாலோ ஒரு மேலான அற்புதத்தையோ அல்லது குறைந்தபட்சம் அதற்கு சமமான ஒன்றையோ நாம் உருவாக்குகின்றோம். கடவுள் சர்வசக்தி உடையவராக இருக்கின்றார் என்ற உண்மையை நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ளவில்லையா? கடவுள் வானங்கள் மற்றும் பூமியின் அரசுரிமையை கொண்டிருக்கின்றார். உங்களுடைய இரட்சகர் மற்றும் எஜமானராக கடவுளை தவிர உங்களுக்கு எவரும் இல்லை என்கின்ற உண்மையை நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ளவில்லையா? கடந்த காலத்தில் மோசஸிடம் கேட்கப்பட்டது போன்று உங்களுடைய தூதரிடமும் நீங்கள் கேட்க விரும்புகின்றீர்களா? நம்பிக்கைக்கு பதிலாக நம்ப மறுத்தலை தேர்ந்தெடுக்கின்ற எவர் ஒருவரும் சரியான பாதையிலிருந்து உண்மையிலேயே விலகிச் சென்று விட்டார். இப்பொழுது நீங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கின்றீர்கள். வேதத்தை பின்பற்றுபவர்களில் பலரும் நீங்கள் நம்ப மறுத்தலுக்கு திரும்ப விடுவதை காணவே விரும்புகின்றார்கள். உண்மை அவர்களுக்கு தெளிவாகிவிட்ட பின்னரும் அவர்களுடைய பொறாமையே இதற்கு காரணமாக இருக்கின்றது. கடவுள் அவருடைய தீர்ப்பை வழங்குகின்றவரை நீங்கள் அவர்களை பிழை பொறுக்கவும் மேலும் அவர்களை தனியாக விட்டுவிடவும் வேண்டும். கடவுள் சர்வசக்தி உடையவராக இருக்கின்றார். நீங்கள் தொடர்பு தொழுகைகளை சலாத் கடைபிடிக்கவும் மேலும் கடமையான தர்மத்தை ஜகாத் கொடுக்கவும் வேண்டும். உங்களுடைய ஆன்மாக்களின் சார்பாக நீங்கள் முற்படுத்தி அனுப்புகின்ற நன்மை எதுவாயினும் அதை நீங்கள் கடவுளிடம் காண்பீர்கள். கடவுள் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொன்றையும் பார்ப்பவராக இருக்கின்றார். யூதர்கள் அல்லது கிறிஸ்தவர்களை தவிர எவர் ஒருவரும் சுவனத்தில் நுழைய மாட்டார் என்று சிலர் கூறியிருக்கின்றார்கள். அவர்களுடைய விருப்பமான சிந்தனை இத்தகையதாக இருக்கின்றது. நீங்கள் சரியானவர்களாக இருந்தால் உங்களுடைய சான்றை எங்களுக்கு காட்டுங்கள் என்று கூறுவீராக. உண்மையில் எவர்கள் தங்களை முற்றிலுமாக கடவுளுக்கு மட்டுமே அடிபணியச் செய்து அதே சமயம் நன்னறியான ஒரு வாழ்வு நடத்துகின்றார்களோ அவர்கள் தங்களுடைய வெகுமதியை தங்களுடைய இரட்சகரிடமிருந்து பெற்றுக்கொள்வார்கள். அவர்கள் அஞ்சுவதற்கு ஒன்றுமில்லை, அன்றி அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். கிறிஸ்தவர்களிடம் எந்த அடிப்படையும் இல்லை என்று யூதர்கள் கூறினார்கள். அதே சமயம் யூதர்களிடம் எந்த அடிப்படையும் இல்லை என்று கிறிஸ்தவர்கள் கூறினார்கள். இருப்பினும் அவர்கள் இருவரும் வேதத்தை படிக்கின்றார்கள். எவர்கள் அறிவை பெற்றிருக்கவில்லையோ அவர்களின் கூற்றுகளே இத்தகையவையாக இருக்கின்றன. மீண்டும் உயிர்ப்பித்து எழுப்பப்படும் நாள் அன்று அவர்களுடைய தர்க்கங்கள் சம்பந்தமாக கடவுள் அவர்களுக்கு தீர்ப்பளிப்பார். எவர்கள் கடவுளுடைய பெயர் துதிக்கப்படுகின்ற அவருடைய மஸ்ஜிதுகளை புறக்கணித்து மேலும் அவற்றை கைவிடுவதற்கு துணை புரிகின்றார்களோ அவர்களை காட்டிலும் மிகவும் தீயவர்களாக இருக்கின்றவர்கள் யார்? அச்சத்துடனே அன்றி அவர்கள் அதில் நுழையக்கூடாது. அவர்கள் இந்த வாழ்வில் இழிவை அனுபவிப்பார்கள், மேலும் மறு உலகில் ஒரு பயங்கரமான தண்டனையை அனுபவிப்பார்கள். கிழக்கும் மேற்கும் கடவுளுக்குரியது. நீங்கள் எங்கு சென்றாலும் அங்கு கடவுளின் இருப்பு இருக்கும். கடவுள் எங்கும் நிறைந்தவராகவும் எல்லாம் அறிந்தவராகவும் இருக்கின்றார். அவர்கள் கடவுள் ஒரு மகனை பெற்றெடுத்திருக்கின்றார் என்று கூறினார்கள். ஒருபோதும் இல்லை. அவர் துதிப்பிற்குரியவராக இருக்கின்றார். வானங்கள் மற்றும் பூமியில் உள்ள ஒவ்வொன்றும் அவருக்கே உரியது. அனைத்தும் அவருக்கு கீழ்ப்படிந்து நடப்பவைகளாக இருக்கின்றன. வானங்கள் மற்றும் பூமியை துவக்கியவர் எந்த ஒன்றையும் செய்து முடிப்பதற்கு அவர் அதனிடம் ஆகு என்று மட்டுமே கூறுகின்றார். அது ஆகிவிடுகின்றது. எவர்கள் அறிவை பெற்றிருக்கவில்லையோ அவர்கள் கடவுள் மட்டும் நம்முடன் பேச முடியுமேயானால் அல்லது சில அற்புதம் நம்மிடம் வர முடியுமேயானால் என்று கூறுகின்றார்கள். இவர்களுக்கு முன்னர் இருந்தவர்களும் இதை போன்ற கூற்றுக்களையே கூறியிருக்கின்றார்கள். அவர்களுடைய மனங்கள் ஒரே மாதிரியாகவே இருக்கின்றன. உறுதிப்பாட்டை அடைந்து விட்டவர்களுக்காக நாம் அற்புதங்களை வெளிப்படுத்தி காட்டவே செய்கின்றோம். நற்செய்தியை கொண்டு வருகின்ற ஒருவராகவும் அத்துடன் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கின்ற ஒருவராகவும் உம்மை நாம் சத்தியத்துடன் அனுப்பியிருக்கின்றோம். எவர்கள் நரகத்தை அடைகின்றார்களோ அவர்களுக்காக நீர் காரணம் கூற கடமைப்பட்டவர் அல்ல. யூதர்களோ அன்றி கிறிஸ்தவர்களோ அவர்களுடைய மார்க்கத்தை நீர் பின்பற்றாதவரை உம்மை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கடவுளுடைய வழிகாட்டுதலே உண்மையான வழிகாட்டுதலாக இருக்கின்றது என்று கூறுகிறார்கள். நீர் அறிவை பெற்றிருக்கின்ற நிலையில்
அவர்களுடைய விருப்பத்திற்கு நீர் இணங்கினால் கடவுளுக்கு எதிராக உமக்கு உதவி செய்வதற்கு நண்பரையோ அல்லது ஆதரவாளரையோ நீர் காண மாட்டீர். எவர்கள் வேதத்தை பெற்று மேலும் அதை அறிய வேண்டிய முறைப்படி அதை அறிந்திருக்கின்றார்களோ அவர்கள் இதன் மீது நம்பிக்கை கொள்வார்கள். எவர்கள் நம்ப மறுக்கின்றார்களோ அவர்களை பொறுத்தவரை அவர்கள்தான் நஷ்டவாளிகளாக இருக்கின்றார்கள். இஸ்ரவேலின் சந்ததியினரே, நான் உங்களுக்கு வழங்கிய என்னுடைய சலுகையையும் மேலும் மற்ற எந்த மக்களை காட்டிலும் அதிகமாக உங்களுக்கு நான் அருள்வாளித்ததையும் நினைவில் கொள்வீர்களாக. எந்த ஆன்மாவும் மற்றொரு ஆன்மாவிற்கு உதவி செய்யாத, எந்த மீட்பு தொகையும் ஏற்றுக்கொள்ளப்படாத, பரிந்துரை பயனளிக்காத, மேலும் எவரொருவரும் உதவி செய்யப்பட்டவராக இருக்காத அந்த நாளை குறித்து எச்சரிக்கையுடன் இருப்பீர்களாக. குறிப்பிட்ட சில கட்டளைகளின் மூலம் ஆபிரகாம் அவருடைய இரட்சகரால் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதை நினைவு கூறுவீர்களாக. மேலும் அவர் அவற்றை நிறைவேற்றினார். நான் உம்மை மக்களுக்கு ஒரு இமாமாக நியமிக்கின்றேன் என்று கடவுள் கூறினார். அவர் மேலும் கூடுதலாக என்னுடைய சந்ததியினரையுமா என்று கூறினார். அவர் என்னுடைய உடன்படிக்கை வரம்பு மீறுகின்றவர்களை உட்படுத்துவதில்லை என்று கூறினார். நாம் புண்ணிய ஸ்தலத்தை காபா மக்களுக்காக ஒரு கூடுமிடமாகவும் மேலும் ஒரு பாதுகாப்பான வழிபாட்டிடமாகவும் ஆக்கியிருக்கின்றோம். நீங்கள் ஆபிரகாமின் புண்ணிய ஸ்தலத்தை ஒரு வழிபாட்டு ஸ்தலமாக உபயோகிக்கலாம். நாம் ஆபிரகாம் மற்றும் இஸ்மாயிலிடம் என்னுடைய வீட்டை நீங்கள் எவர்கள் அங்கு வருகை தருகின்றார்களோ அவர்களுக்காகவும் எவர்கள் அங்கு வசிக்கின்றார்களோ அவர்களுக்காகவும் மேலும் எவர்கள் குனிந்து மற்றும் சிரம்பணிகின்றார்களோ அவர்களுக்காகவும் சுத்தம் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டோம். ஆபிரகாம், என்னுடைய இரட்சகரே, இதை ஓர் அமைதி நிறைந்த பிரதேசமாக ஆக்குவீராக. மேலும் கனிகளை கொண்டு இதனுடைய மக்களுக்கு வழங்குவீராக. எவர்கள் கடவுள் மற்றும் இறுதி நாளின் மீது நம்பிக்கை கொள்கின்றார்களோ அவர்களுக்கு வழங்குவீராக என்று பிரார்த்தித்தார். எவர்கள் நம்ப மறுக்கின்றார்களோ அவர்களுக்கும் நான் வழங்குவேன். தற்காலிகமாக சுகம் அனுபவிக்க அவர்களை நான் அனுமதிப்பேன். பின்னர் அவர்களை நரகத்தின் தண்டனைக்கும் மேலும் துன்பகரமான விதிக்கும் உள்ளாக்குவேன் என்று கடவுள் கூறினார். ஆபிரகாம் இஸ்மாயிலுடன் இணைந்து புண்ணிய ஸ்தலத்தின் அஸ்திவாரங்களை உயர்த்தியவாறு அவர்கள் பிரார்த்தித்தார்கள். எங்களுடைய இரட்சகரே, எங்களிடமிருந்து இதை ஏற்றுக்கொள்வீராக. நீர் செவி ஏற்பவராகவும் எல்லாம் அறிந்தவராகவும் இருக்கின்றீர். எங்களுடைய இரட்சகரே, உமக்கு அடிபணிந்தவர்களாக எங்களை ஆக்குவீராக. மேலும் எங்களுடைய சந்ததியினரில் இருந்து உமக்கு அடிபணிந்தவர்கள் ஒரு சமூகம் இருக்கும்படி செய்வீராக. எங்களுடைய மார்க்கத்தின் சடங்குகளை எங்களுக்கு கற்றுத்தருவீராக. மேலும் எங்களை மீட்டுக் கொள்வீராக. நீரே மீட்பவராகவும் மிக்க கருணையாளராகவும் இருக்கின்றீர். எங்களுடைய இரட்சகரே, மேலும் உம்முடைய வெளிப்பாடுகளை அவர்களுக்கு எடுத்துரைப்பதற்கும் வேதம் மற்றும் ஞானத்தை அவர்களுக்கு கற்றுத்தருவதற்கும் மேலும் அவர்களை தூய்மைப்படுத்துவதற்கும் ஒரு தூதரை அவர்களுக்கிடையிலிருந்தே எழுப்புவீராக. நீரே சர்வ வல்லமையுடையவராகவும் ஞானமிக்கவராகவும் இருக்கின்றீர். தன்னுடைய சொந்த ஆன்மாவை ஏமாற்றுகின்றவரை தவிர ஆபிரகாமின் மார்க்கத்தை யார் கைவிடக்கூடும்? இந்த உலகில் நாம் அவரை தேர்ந்தெடுத்திருக்கின்றோம். மேலும் மறு உலகில் அவர் நன்னறியாளர்களுடன் இருப்பார். அவருடைய இரட்சகர் அவரிடம் அடிபணிவீராக என்று கூறிய பொழுது அவர் பிரபஞ்சத்தின் இரட்சகருக்கு நான் அடிபணிகின்றேன் என்று கூறினார். இன்னும் ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளைகளையும் அவ்வாறே செய்யுமாறு உபதேசித்தார். மேலும் ஜாக்கபும் அவ்வாறே செய்தார். என்னுடைய பிள்ளைகளே, கடவுள் உங்களுக்காக மார்க்கத்தை சுட்டி காட்டியிருக்கின்றார். அடிபணிந்தவர்களாகவே தவிர மரணித்து விடாதீர்கள். ஜேக்கபை அவருடைய மரணப்படுக்கையின் மீது நீங்கள் பார்த்திருப்பீர்களேயானால் அவர் தன்னுடைய பிள்ளைகளிடம், நான் இறந்த பிறகு நீங்கள் யாரை வழிபடுவீர்கள் என்று கூறினார். அவர்கள், நாங்கள் உம்முடைய தெய்வமும் உம்முடைய தந்தையர்களாகிய ஆபிரகாம், இஸ்மாயில் மற்றும் ஐசக் ஆகியோருடைய தெய்வமாகிய அந்த ஒரே தெய்வத்தை வழிபடுவோம். அவருக்கே நாங்கள் அடிபணிந்தவர்களாக இருக்கின்றோம் என்று கூறினார்கள். கடந்த காலத்தில் இருந்து ஒரு சமூகம் இத்தகையதாகவே இருக்கின்றது.
அவர்கள் சம்பாதித்தவற்றிற்கு அவர்கள் பொறுப்பாளிகளாக இருக்கின்றார்கள், மேலும் நீங்கள் சம்பாதித்தவற்றிற்கு நீங்கள் பொறுப்பாளிகளாக இருக்கின்றீர்கள். அவர்கள் செய்திருக்கின்ற எந்த ஒன்றிற்காகவும் நீங்கள் காரணம் கூற கடமைப்பட்டவர்கள் அல்ல. அவர்கள் நீங்கள் வழிநடத்தப்பட்டவர்களாக இருப்பதற்கு யூதராகவோ அல்லது கிறிஸ்தவராகவோ இருக்க வேண்டும் என்று கூறினார்கள். நாங்கள் ஆபிரகாமின் மார்க்கத்தை பின்பற்றுகின்றோம், ஏகத்துவம், அவர் ஒருபோதும் இணை தெய்வ வழிபாடு செய்பவராக இருந்ததில்லை என்று கூறுகிறார்கள். நாங்கள் கடவுளின் மீதும், மேலும் எங்களுக்கு என்ன இறக்கி அனுப்பப்பட்டதோ அதன் மீதும், மேலும் ஆபிரகாம், இஸ்மாயில், ஐசக், ஜாக்கப் மற்றும் குலத் தலைவர்களுக்கு என்ன இறக்கி அனுப்பப்பட்டதோ அதன் மீதும், மேலும் மோசஸ், இயேசு மற்றும் அனைத்து வேதம் வழங்கப்பட்டவர்களுக்கும் அவர்களுடைய இரட்சகரிடமிருந்து என்ன கொடுக்கப்பட்டதோ அதன் மீதும் நம்பிக்கை கொள்கின்றோம். நாங்கள் அவர்களில் எவர்களுக்கிடையிலும் வேறுபாடு ஏற்படுத்துவதில்லை, அவருக்கு மட்டுமே நாங்கள் அடிபணிந்தவர்களாக இருக்கின்றோம் என்று கூறுவீராக. நீங்கள் கொள்வது போல் அவர்களும் நம்பிக்கை கொள்வார்களே ஆயின், அப்பொழுது அவர்கள் வழிநடத்தப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் திரும்பி சென்று விட்டால் அப்பொழுது அவர்கள் எதிர்ப்பில் இருக்கின்றார்கள். கடவுள் அவர்களுடைய எதிர்ப்பிலிருந்து உங்களை விடுவித்து விடுவார். அவர் செவி ஏற்பவராகவும் எல்லாம் அறிந்தவராகவும் இருக்கின்றார். கடவுளுடைய வழிமுறை இத்தகையதாக இருக்கின்றது. மேலும் எவருடைய வழிமுறை கடவுளுடையதை காட்டிலும் மேலானது. அவரை மட்டுமே நாங்கள் வழிபடுகின்றோம். எங்களுடைய இரட்சகர் மற்றும் உங்களுடைய இரட்சகராக கடவுள் இருக்கின்ற பொழுது அவரை பற்றி நீங்கள் எங்களுடன் வாதிடுகின்றீர்களா? எங்களுடைய செயல்களுக்கு நாங்கள் பொறுப்பாளிகளாக இருக்கின்றோம், மேலும் உங்களுடைய செயல்களுக்கு நீங்கள் பொறுப்பாளிகளாக இருக்கின்றீர்கள். அவருக்கு மட்டுமே அர்ப்பணித்தவர்களாக நாங்கள் இருக்கின்றோம் என்று கூறுவீராக. ஆபிரகாம், இஸ்மாயில், ஐசக், ஜாக்கப் மற்றும் குலத் தலைவர்கள் யூதராக அல்லது கிறிஸ்தவராக இருந்தார்கள் என்று நீங்கள் கூறுகின்றீர்களா? கடவுளை விட நன்கு தெரியுமா உங்களுக்கு? கடவுளிடமிருந்து தான் கற்றிருக்கின்ற ஒரு அத்தாட்சியை மறைக்கின்ற ஒருவரை காட்டிலும் மிகவும் தீயவர் யார்? நீங்கள் செய்கின்ற எந்த ஒன்றையும் கடவுள் ஒருபோதும் அறியாதவர் அல்ல என்று கூறுவீராக. அது கடந்த காலத்தின் ஒரு சமூகமாக இருந்தது. அவர்கள் எதை சம்பாதித்தார்களோ அதற்கு அவர்கள் பொறுப்பாளிகளாக இருக்கின்றார்கள். மேலும் நீங்கள் எதை சம்பாதித்தீர்களோ அதற்கு நீங்கள் பொறுப்பாளிகளாக இருக்கின்றீர்கள். அவர்கள் செய்த எந்த ஒன்றிற்கும் நீங்கள் காரணம் கூற கடமைப்பட்டவர்கள் அல்ல. மக்களுக்கிடையில் மூடர்கள் அவர்களுடைய கிபிலாவின் திசையை அவர்கள் ஏன் மாற்றினார்கள் என்று கூறக்கூடும். கிழக்கு மற்றும் மேற்கு கடவுளுக்கே உரியது. விரும்புகின்ற எவர் ஒருவரையும் நேரானதொரு பாதையின் மீது அவர் வழிநடத்துகின்றார் என்று கூறுவீராக. இவ்விதமாக மக்களுக்கிடையில் சாட்சியாளர்களாக நீங்கள் பணியாற்றும் பொருட்டு ஒரு நடுநிலையான சமூகமாக உங்களை நாம் ஆக்கினோம். மேலும் உங்களுக்கிடையில் ஒரு சாட்சியாளராக தூதர் பணியாற்றுகின்றார். உங்களுக்கிடையில் எவர்கள் தங்களுடைய குதிகால்களின் மீது திரும்பி விடுகின்றார்களோ அவர்களிடமிருந்து தூதரை முழு மனதுடன் பின்பற்றுகின்றவர்களை வேறுபடுத்தி காட்டுவதற்காகவே நாம் உங்களுடைய அசலான கிபிலாவின் திசையை மாற்றினோம். அது ஒரு கடினமான சோதனையாக இருந்தது, ஆனால் கடவுளால் வழிநடத்தப்பட்டவர்களுக்கு அல்ல. கடவுள் உங்களுடைய வழிபாட்டை ஒருபோதும் வீணாகுவதற்கு விடுவதில்லை. கடவுள் மனிதர்களிடம் இரக்கமிக்கவராக, மிக்க கருணையாளராக இருக்கின்றார். சரியான திசையை தேடியவாறு உம்முடைய முகத்தை வானத்தின் பக்கம் திருப்புகின்றவராக உம்மை நாம் கண்டோம். உம்மை திருப்திப்படுத்துகின்ற ஒரு கிபிலாவை இப்பொழுது நாம் நியமிக்கின்றோம். இனிமேல் புனித மஸ்ஜிதை நோக்கி உம்முடைய முகத்தை நீர் திருப்பிக் கொள்ள வேண்டும். நீங்கள் எங்கிருந்த போதிலும் நீங்கள் அனைவரும் அதனை நோக்கியே உங்களுடைய முகங்களை திருப்பிக் கொள்ள வேண்டும். எவர்கள் முந்தைய வேதத்தை பெற்றார்களோ அவர்கள் இது அவர்களுடைய இரட்சகரிடமிருந்து வந்த சத்தியமாக இருக்கின்றது என்பதை அறிகின்றார்கள். அவர்கள் செய்கின்ற எந்த ஒன்றையும் கடவுள் ஒருபோதும் அறியாதவர் அல்ல. வேதத்தை பின்பற்றுகின்றவர்களிடம் எல்லா வகையான அற்புதத்தையும் நீர் காட்டினாலும் கூட உம்முடைய கிபிலாவை அவர்கள் பின்பற்ற மாட்டார்கள். அன்றி அவர்களுடைய கிபிலாவை நீரும் பின்பற்ற வேண்டாம்.
அவர்களும் கூட ஒருவர் மற்றவருடைய கிபிலாவை பின்பற்றுவதில்லை. அறிவு உங்களிடம் வந்துவிட்ட பின்னர் நீர் அவருடைய விருப்பங்களுக்கு இணங்கினால் நீர் வரம்பு மீறியவர்களுடன் சேர்ந்து விடுவீர். எவர்கள் வேதத்தை பெற்றார்களோ அவர்கள் தங்களுடைய சொந்த குழந்தைகளை அவர்கள் அறிந்து கொள்வது போல் இதில் உள்ள உண்மையை அறிந்து கொள்கின்றார்கள். ஆயினும் அவர்களில் சிலர் அறிந்து கொண்டே உண்மையை மறைக்கின்றார்கள். இது உம்முடைய இரட்சகரிடமிருந்து வந்த சத்தியமாக இருக்கின்றது. எந்த சந்தேகத்திற்கும் இடமளிக்காதீர். நீங்கள் ஒவ்வொருவரும் பின்பற்றுவதற்கு திசையை தேர்ந்தெடுக்கின்றீர்கள். நீங்கள் நன்னறியை நோக்கி விரைந்து செல்ல வேண்டும். நீங்கள் எங்கிருந்த போதிலும் கடவுள் உங்கள் அனைவரையும் வரவழைப்பார். கடவுள் சர்வசக்தி உடையவராக இருக்கின்றார். நீர் எங்கு சென்றாலும் சலாத்தின் பொழுது உம்முடைய முகத்தை நீர் புனித மஸ்ஜிதை நோக்கி திருப்பிக் கொள்ள வேண்டும். இது உம்முடைய இரட்சகரிடமிருந்து வந்த சத்தியமாக இருக்கின்றது. நீங்கள் அனைவரும் செய்கின்ற எந்த ஒன்றையும் பற்றி கடவுள் ஒருபோதும் அறியாதவர் அல்ல. நீர் எங்கு சென்றாலும் சலாத்தின் பொழுது உம்முடைய முகத்தை நீர் புனித மஸ்ஜிதை நோக்கி திருப்பிக் கொள்ள வேண்டும். நீங்கள் எங்கிருக்கின்ற போதிலும் சலாத்தின் பொழுது உங்களுடைய முகங்களை நீங்கள் அதனை நோக்கி திருப்பிக் கொள்ள வேண்டும். இவ்விதமாக அவர்களுக்கிடையில் உள்ள வரம்பு மீறுகின்றவர்களை தவிர மக்களிடம் உங்களுக்கு எதிராக வாக்குவாதம் இருக்காது. அவர்களுக்கு அஞ்சாதீர்கள், பதிலாக எனக்கே அஞ்சுங்கள். நீங்கள் வழிநடத்தப்பட்டவர்களாக இருக்கும் பொருட்டு உங்கள் மீது என்னுடைய அருட்கொடைகளை அப்பொழுது நான் முழுமைப்படுத்துவேன். நம்முடைய வெளிப்பாடுகளை உங்களுக்கு எடுத்துரைப்பதற்கும் உங்களை தூய்மைப்படுத்துவதற்கும் வேதம் மற்றும் ஞானத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கும் மேலும் நீங்கள் ஒருபோதும் அறிந்திராதவைகளை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கும் உங்களுக்கிடையிலிருந்து ஒரு தூதரை அனுப்புவது என்பது அருட்கொடைகள். நான் உங்களை நினைவில் கொள்ளும் பொருட்டு என்னை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். மேலும் எனக்கு நன்றியுடையவர்களாக இருங்கள், நன்றியற்றவர்களாக இருக்காதீர்கள். நம்பிக்கை கொண்டோரே, உறுதிப்பாடு மற்றும் தொடர்பு தொழில்கள் சலாத் மூலமாக உதவி தேடுவீர்களாக. எவர்கள் உறுதியாய் விடாமுயற்சியுடன் இருக்கின்றார்களோ அவர்களுடன் கடவுள் இருக்கின்றார். எவர்கள் கடவுளின் நிமித்தம் கொல்லப்பட்டார்களோ அவர்களை குறித்து அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று கூறாதீர்கள். அவர்கள் தங்களுடைய இரட்சகரிடம் உயிருடன் இருக்கின்றார்கள், ஆனால் நீங்கள் உணர்ந்து கொள்வதில்லை. ஓரளவு பயம், பசி, மேலும் செல்வம், உயிர்கள் மற்றும் பயிர்களின் இழப்பு மூலமாக நிச்சயமாக நாம் உங்களை சோதிப்போம். உறுதிப்பாடு உடையவர்களுக்கு நற்செய்தி கூறுவீராக. அவர்களுக்கு ஒரு துன்பம் ஏற்படுகின்ற பொழுது நாங்கள் கடவுளுக்கு உரியவர்கள், மேலும் அவரிடமே நாங்கள் திரும்பி சென்று கொண்டிருக்கின்றோம் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். இவர்கள் தங்களுடைய இரட்சகரிடமிருந்து அருட்கொடைகள் மற்றும் கருணைக்கு தகுதி பெற்று விட்டார்கள். இவர்கள்தான் வழிநடத்தப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். சஃபா மற்றும் மர்வா குன்றுகள் கடவுளால் கட்டளையிடப்பட்ட சடங்குகளுக்கிடையில் உள்ளவைகளாக இருக்கின்றன. ஹஜ்ஜு அல்லது உம்ரா செய்கின்ற எவர் ஒருவரும் அவற்றிற்கிடையில் உள்ள தூரத்தை கடந்து செல்வதன் மூலம் எந்த தவறும் செய்து விடுவதில்லை. ஒருவர் தாமாகவே முன்வந்து நன்னறியான காரியங்களை அதிகமாக செய்தால் அப்பொழுது கடவுள் பாராட்டுபவராகவும் எல்லாம் அறிந்தவராகவும் இருக்கின்றார். எவர்கள் வேதத்தில் மக்களுக்காக நம்முடைய வெளிப்பாடுகள் மற்றும் வழிகாட்டுதல் அறிவிக்கப்பட்ட பின்னர் அவற்றை மறைக்கின்றார்களோ அவர்கள் கடவுளால் தண்டிக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் கண்டனம் செய்பவர்கள் அனைவராலும் கண்டனம் செய்யப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். எவர்கள் வருந்தி திருந்தி சீர்திருந்தி மேலும் பிரகடனம் செய்கின்றார்களோ அவர்களை பொறுத்தவரை நான் அவர்களை மீட்டுக் கொள்கின்றேன். நானே மீட்பவராகவும் மிக்க கருணையாளராகவும் இருக்கின்றேன். எவர்கள் நம்ப மறுத்து மேலும் நம்ப மறுத்தவர்களாகவே மரணிக்கின்றார்களோ அவர்கள் தீர்ப்பின் நாளன்று கடவுள், வானவர்கள் மற்றும் எல்லா மக்களின் கண்டனத்திற்கும் உள்ளாகிவிட்டார்கள். அதில் அவர்கள் என்றென்றும் வசித்திருப்பார்கள். அவர்களுக்காக தண்டனை ஒருபோதும் குறைக்கப்பட மாட்டாது.
அன்றி தற்காலிக விடுதலை அளிக்கப்பட்டவர்களாகவும் அவர்கள் இருக்க மாட்டார்கள். உங்களுடைய தெய்வம் ஒரே தெய்வம், அவரை தவிர தெய்வம் இல்லை. மிக்க அருளாளர், மிக்க கருணையாளர். வானங்கள் மற்றும் பூமியின் படைப்பில் இரவு மற்றும் பகல் மாறி மாறி வருவதில், மக்களின் பயன்பாட்டிற்காக பெருங்கடலில் சுற்றி வரும் கப்பல்களில் இறந்த நிலத்தை உயிர்ப்பிப்பதற்கும், மேலும் அதில் எல்லா வகையான படைப்பினங்களையும் பரவ விடுவதற்கும், வானத்திலிருந்து கடவுள் கீழே அனுப்புகின்ற தண்ணீரில், காற்றுகள் கையாளப்படுவதில், மேலும் வானம் மற்றும் பூமிக்கு இடையில் வைக்கப்பட்டிருக்கின்ற மேகங்களில் புரிந்து கொள்ளக்கூடிய மக்களுக்கு போதுமான சான்றுகள் இருக்கின்றன. இருப்பினும் சில மனிதர்கள் கடவுளுக்கு போட்டியாக இணை தெய்வங்களை அமைக்கின்றார்கள். மேலும் அவர்கள் கடவுளாக இருக்கின்றார்கள் என்பதைப் போல அவர்களை நேசிக்கின்றார்கள். எவர்கள் நம்பிக்கை கொள்கின்றார்களோ அவர்கள் கடவுளையே மிகவும் அதிகமாக நேசிக்கின்றார்கள். வரம்பு மீறுகின்றவர்கள் தண்டனையை காணுகின்ற பொழுது அவர்களால் மட்டும் தங்களையே காண முடியுமேயானால், அப்பொழுது அனைத்து வல்லமையும் கடவுளுக்கு மட்டுமே உரியது என்பதையும், மேலும் கடவுளுடைய தண்டனை அச்சமூட்டுகின்றதாக இருக்கின்றது என்பதையும் தெளிவாக உணர்ந்து கொள்வார்கள். எவர்கள் பின்பற்றப்பட்டார்களோ எவர்கள் அவர்களை பின்பற்றினார்களோ அவர்களை கைவிட்டு விடுவார்கள். அவர்கள் தண்டனையை காண்பார்கள். மேலும் அவர்களுக்கிடையில் எல்லா தொடர்புகளும் துண்டிக்கப்பட்டுவிடும். எவர்கள் பின்பற்றினார்களோ அவர்கள் மற்றொரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்குமேயானால், இப்பொழுது அவர்கள் எங்களை கைவிட்டது போல் நாங்களும் அவர்களை கைவிட்டு விடுவோம் என்று கூறுவார்கள். கடவுள் அவர்களுடைய செயல்களின் விளைவுகள் குற்றம் உணர்ந்ததால் ஏற்படும் வருத்தம் தவிர வேறொன்றுமில்லை என்பதை இவ்விதமாக அவர்களுக்கு காட்டுகின்றார். அவர்கள் ஒருபோதும் நரகத்திலிருந்து வெளியேற மாட்டார்கள். மனிதர்களே, பூமியினுடைய விளைச்சல்களில் சட்டப்படி அனுமதிக்கப்பட்டதாக மற்றும் நல்லதாக இருக்கின்ற அனைத்திலிருந்தும் உண்ணுங்கள். மேலும் சாத்தானின் அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். அவன் உங்களுடைய மிகவும் தீவிரமான எதிரியாக இருக்கின்றான். அவன் உங்களை பாவம் மற்றும் மானக்கேட்டை செய்வதற்கு, மேலும் கடவுளை பற்றி நீங்கள் அறியாதவற்றை கூறுவதற்கு மட்டுமே கட்டளையிடுகின்றான். கடவுள் இதில் என்ன வெளிப்படுத்தி இருக்கின்றாரோ அதை பின்பற்றுங்கள் என்று அவர்களிடம் கூறப்படுகின்ற பொழுது, அவர்கள் எங்களுடைய பெற்றோர்கள் எதை செய்ய நாங்கள் கண்டோமோ அதை மட்டுமே நாங்கள் பின்பற்றுகின்றோம் என்று கூறுகின்றார்கள். என்ன, அவருடைய பெற்றோர்கள் புரிந்து கொள்ளாதவர்களாகவும் மேலும் வழி நடத்தப்படாதவர்களாகவும் இருந்தாலுமா? இத்தகைய நம்ப மறுக்கின்றவர்களின் உதாரணம், அவை செவியேற்கின்ற சப்தங்கள் மற்றும் அழைப்புகளை புரிந்து கொள்ளாமலே திரும்ப திரும்ப கூறுகின்ற கிளிகளை போன்றதாக இருக்கின்றது. செவிடர், ஊமையர் மற்றும் குருடர், அவர்களால் புரிந்து கொள்ள இயலாது. நம்பிக்கை கொண்டோரே, உங்களுக்காக நாம் வழங்கிய நல்ல பொருட்களில் இருந்து உண்ணுவீர்களாக. மேலும் நீங்கள் கடவுளை மட்டுமே வழிபடுவீர்களாயின் அவருக்கு நன்றி உடையவர்களாக இருப்பீர்களாக. உங்களுக்காக உண்ணுவதற்கு மனித குறுக்கீடின்றி தாமாகவே இறக்கின்ற பிராணிகளை, இரத்தத்தை, பன்றிகளின் இறைச்சியை, மேலும் கடவுள் அல்லாத மற்றவைகளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பிராணிகளை மட்டுமே அவர் தடை செய்கின்றார். தீங்கிழைக்கும் நோக்கமோ அல்லது வேண்டுமென்றோ இல்லாது இவற்றை உண்ணுவதற்கு நிர்பந்திக்கப்பட்டவராக ஒருவர் இருந்தால் அவர் எந்த பாவத்திற்கும் உள்ளாவதில்லை. கடவுள் மன்னிப்பவராகவும் மிக்க கருணையாளராகவும் இருக்கின்றார். எவர்கள் ஒரு மலிவான பொருள் ஆதாயத்திற்கு பகரமாக வேதத்தில் உள்ள கடவுளுடைய வெளிப்பாடுகளை மறைக்கின்றார்களோ அவர்கள் தங்களுடைய வயிறுகளில் நெருப்பை தவிர உண்ணுவதில்லை. மீண்டும் உயிர்ப்பித்து எழுப்பப்படும் நாள் அன்று கடவுள் அவர்களுடன் பேச மாட்டார். அன்றி அவர்களை அவர் தூய்மைப்படுத்தவும் மாட்டார். அவர்கள் வலி நிறைந்த ஒரு தண்டனையை அடைந்து விட்டார்கள். அவர்கள்தான் வழிகாட்டுதலுக்கு பதிலாக வழிகேட்டையும், மேலும் மன்னிப்பிற்கு பதிலாக தண்டனையும் தேர்ந்தெடுத்து கொண்டவர்கள். அதன் விளைவாக அவர்கள் நரகத்தில் நிரந்தரமாக இருந்தாக வேண்டும். சத்தியத்தை கொண்டிருக்கின்ற இந்த வேதத்தை கடவுள் வெளிப்படுத்தியிருப்பதும், மேலும் எவர்கள் இந்த வேதத்தை மறுத்துரைக்கின்றார்களோ
அவர்கள் மிகவும் தீவிரமான எதிரிகளாக இருப்பதுமே இதற்கு காரணமாக இருக்கின்றது. நன்னெறி என்பது உங்களுடைய முகங்களை கிழக்கையோ அல்லது மேற்கையோ நோக்கி திருப்புவதில் இல்லை. எவர்கள் கடவுள் மீது, இறுதி நாளின் மீது, வானவர்களின் மீது, வேதத்தின் மீது மற்றும் வேதம் வழங்கப்பட்டவர்கள் மீது நம்பிக்கை கொள்கின்றார்களோ அவர்களே நன்னெறியாளர்களாக இருக்கின்றார்கள். மேலும் அவர்கள் உறவினர்களுக்கு, அனாதைகளுக்கு, தேவையுடையவர்களுக்கு, அந்நிய வழிப்போக்கர்களுக்கு, யாசிப்பவர்களுக்கு, மேலும் அடிமைகளை விடுவிப்பதற்கு மகிழ்ச்சியுடன் பணம் தருகின்றார்கள். மேலும் அவர்கள் தொடர்பு தொழில்களை சலாத் கடைபிடிக்கின்றார்கள். மேலும் கடமையான தர்மத்தை ஜகாத் கொடுக்கின்றார்கள். மேலும் அவர்கள் ஒரு வாக்குறுதி அளிக்கும் பொழுதெல்லாம் தங்களுடைய வார்த்தையை காப்பாற்றுகின்றார்கள். மேலும் அவர்கள் அடக்குமுறை, கஷ்டம் மற்றும் போர் இவற்றை எதிர்கொண்டால் உறுதியாய் விடாமுயற்சியுடன் இருக்கின்றார்கள். இவர்களே உண்மையாளர்களாக இருக்கின்றார்கள். இவர்களே நன்னெறியாளர்களாக இருக்கின்றார்கள். நம்பிக்கை கொண்டோரே, கொலை விஷயத்தை கையாளுகின்ற பொழுது சமநிதியே உங்களுக்கான சட்டமாக விதிக்கப்பட்டிருக்கின்றது. சுதந்திரமானவருக்காக சுதந்திரமானவர், அடிமைக்காக அடிமை, பெண்ணுக்காக பெண். பலியானவரின் சுற்றத்தாரால் பிழை பொறுக்கப்பட்டவராக ஒருவர் இருந்தால் நன்றி தெரிவிக்கின்ற வகையில் ஒரு பிராயச்சித்தம் வழக்கத்தில் இருக்கின்றது. மேலும் ஒரு நியாயமான நஷ்ட ஈடு வழங்கப்பட வேண்டும். இது உங்களுடைய இரட்சகரிடமிருந்து துயர் துடைப்பாகவும் மற்றும் கருணையாகவும் இருக்கின்றது. இதற்கு அப்பால் வரம்பு மீறுகின்ற எவர் ஒருவரும் வலி நிறைந்த ஒரு தண்டனையை அடைகின்றார். அறிவு திறன் உடையவர்களே, நீங்கள் நன்னறியாளர்களாக இருக்கும் பொருட்டு சமநீதி உங்களுக்காக ஓர் உயிர்காக்கும் சட்டமாக இருக்கின்றது. மரணம் நெருங்கி வருகின்ற பொழுது பெற்றோர் மற்றும் உறவினர்களின் நலனிற்காக நீங்கள் நீதத்துடன் ஓர் உயில் எழுத வேண்டும் என்று கட்டளையிடப்படுகின்றது. இது நன்னறியாளர்கள் மீது ஒரு கடமையாக இருக்கின்றது. எவரேனும் ஒருவர் தான் செவியேற்றிருந்த ஓர் உயிலை மாற்றி அமைப்பாராயின் அதை மாற்றுகின்ற பாவம் அத்தகைய மாற்றத்திற்கு பொறுப்பானவர்கள் மீதே ஏற்படுகின்றது. கடவுள் செவியேற்பவராகவும் அறிந்தவராகவும் இருக்கின்றார். ஒருவர் பெரும் அநீதியையோ அல்லது பாரபட்சத்தையோ உயிலளித்தவரின் பக்கம் கண்டு மேலும் அந்த உயிலுக்கு நீதியை மீட்டுக் கொண்டு வருவதற்காக சரி செய்யும் நடவடிக்கை எடுப்பாராயின் அவர் பாவம் எதுவும் செய்து விடுவதில்லை. கடவுள் மன்னிப்பவராகவும் மிக்க கருணையாளராகவும் இருக்கின்றார். நம்பிக்கை கொண்டோரே, நீங்கள் மீட்சி அடையும் பொருட்டு நோன்பிருத்தல் உங்களுக்கு முன்னிருந்தவர்களுக்கு விதிக்கப்பட்டது போலவே உங்களுக்கும் விதிக்கப்படுகின்றது. குறிப்பிட்ட நாட்கள் நோன்பிருத்தலுக்காக நியமிக்கப்பட்டவைகளாக இருக்கின்றன. ஒருவர் நோயிலோ அல்லது பிரயாணத்திலோ இருந்தால் ஒரு சமமான எண்ணிக்கையிலான மற்ற நாட்களை கொண்டு பகரமாக்கி கொள்ளலாம். எவர்கள் நோன்பிருக்க முடிந்தவர்களே ஆயினும் மிகவும் கஷ்டப்படுவார்கள் என்றால் அவர்கள் நோன்பை முறிக்கின்ற ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு ஏழை நபருக்கு உணவளிப்பது கொண்டு பகரமாக்கி கொள்ளலாம். அதிக நன்னறியான காரியங்களில் ஒருவர் தாமாகவே முன்வந்தால் அது மேலானதாக இருக்கின்றது. ஆயினும் நீங்கள் மட்டும் அறிந்திருப்பீர்களேயானால் நோன்பிருத்தலே உங்களுக்கு மிகவும் சிறந்ததாக இருக்கின்றது. ரமலான் மாதத்தின் பொழுதுதான் மக்களுக்காக வழிகாட்டுதல், தெளிவான போதனைகள் வழங்குகின்ற மற்றும் சட்ட புத்தகமாகவும் இருக்கின்ற குர்ஆன் வெளிப்படுத்தப்பட்டது. உங்களில் எவர்கள் இந்த மாதத்தை காண்கின்றார்களோ அவர்கள் அதில் நோன்பிருக்க வேண்டும். எவர்கள் நோய்வாய்ப்பட்டவர்களாக அல்லது பயணிக்கின்றவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் அதே எண்ணிக்கையிலான மற்ற நாட்களை கொண்டு பகரமாக்கி கொள்ளலாம். நீங்கள் உங்களுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்கும் மேலும் உங்களை வழிநடத்தி கொண்டிருப்பதற்காக கடவுளை துதிப்பதற்கும் மேலும் உங்களுடைய நன்றி உணர்வை வெளிக்காட்டுவதற்கும் கடவுள் உங்களுக்கு விரும்புவது சுலபத்தையே அன்றி கஷ்டத்தை அல்ல. என்னுடைய அடியார்கள் உம்மிடம் என்னை பற்றி கேட்கின்ற பொழுது நான் எப்பொழுதும் அருகிலேயே இருக்கின்றேன். அவர்கள் என்னிடம் பிரார்த்திக்கும் பொழுது நான் அவர்களுடைய பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கின்றேன். வழிநடத்தப்படும் பொருட்டு மக்கள் எனக்கு பதிலளிக்கவும் மேலும் என் மீது நம்பிக்கை கொள்ளவும் வேண்டும். நோன்பு கால இரவுகளின் பொழுது உங்கள் மனைவியருடன் தாம்பத்திய உறவு உங்களுக்கு அனுமதிக்கப்படுகின்றது.
அவர்கள் உங்களுடைய ரகசியங்களை காப்பவர்களாக இருக்கின்றார்கள். மேலும் நீங்கள் அவர்களுடைய ரகசியங்களை காப்பவர்களாக இருக்கின்றீர்கள். நீங்கள் உங்களுடைய ஆன்மாக்களை வஞ்சிக்கின்றவர்களாக இருந்தீர்கள் என்பதை கடவுள் அறிந்திருந்தார். மேலும் அவர் உங்களை மீட்டுக் கொண்டார். மேலும் உங்களை பிழை பொறுத்துக் கொண்டார். இனிமேல் கடவுள் உங்களுக்காக அனுமதித்திருக்கின்றதை தேடியவர்களாக நீங்கள் அவர்களுடன் தாம்பத்திய உறவு கொள்ளலாம். வைகரையின் பொழுது இரவின் கருப்பு நூலிலிருந்து வெளிச்சத்தின் வெள்ளை நூல் வேறுபட்டு தெரியும் வரை நீங்கள் உண்ணவும் மற்றும் பருகவும் செய்யலாம். பின்னர் சூரிய அஸ்தமனம் வரை நீங்கள் நோன்பிருக்க வேண்டும். நீங்கள் ரமலானின் கடைசி 10 நாட்களின் பொழுது மஸ்ஜிதில் தங்கியிருக்க தீர்மானித்தால் தாம்பத்திய உறவு தடை செய்யப்பட்டதாக இருக்கின்றது. இவை கடவுளின் சட்டங்களாக இருக்கின்றன. அவற்றை நீங்கள் மீறக்கூடாது. கடவுள் இவ்விதமாக தன்னுடைய வெளிப்பாடுகளை மக்களுக்காக அவர்கள் மீட்சியடையும் பொருட்டு தெளிவுபடுத்துகின்றார். நீங்கள் ஒருவர் மற்றவருடைய பணத்தை சட்டவிரோதமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அன்று நீங்கள் அறிந்திருக்கின்ற நிலையில் மற்றவர்களின் உரிமைகளில் சிலவற்றை சட்டவிரோதமாக அபகரிப்பதற்கு அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்கவும் வேண்டாம். நிலவின் நிலைகளை பற்றி அவர்கள் உம்மிடம் கேட்கின்றார்கள். அவை மக்களுக்கு காலத்தை கணிக்கின்ற ஒரு உபாயத்தை வழங்குகின்றன. மேலும் ஹஜ்ஜின் காலத்தை தீர்மானிக்கின்றன என்று கூறுகிறாங்க. சுற்றி வளைத்து பேசுவது நன்னெறி அன்று. நன்னெறி கட்டளைகளை உறுதியாக பின்பற்றுவதன் மூலம் மற்றும் வெளிப்படையாக இருப்பதன் மூலமே அடையப்படுகின்றது. நீங்கள் வெற்றியடையும் பொருட்டு நீங்கள் கடவுளை கவனத்தில் கொள்ள வேண்டும். எவர்கள் உங்களை தாக்குகின்றார்களோ அவர்களுக்கு எதிராக நீங்கள் கடவுள் நிமித்தம் சண்டையிடலாம். ஆனால் வலுச்சண்டைக்கு செல்லாதீர்கள். வலுச்சண்டை செய்கின்றவர்களை கடவுள் நேசிப்பதில்லை. எவர்கள் உங்களுக்கு எதிராக போர் புரிகின்றார்களோ அவர்களை நீங்கள் கொல்லலாம். மேலும் உங்களை அவர்கள் வெளியேற்றிய இடத்திலிருந்து அவர்களை நீங்கள் வெளியேற்றலாம். அடக்குமுறை கொலையை விட மோசமானதாக இருக்கின்றது. புனித பள்ளியில் மஸ்ஜித் அவர்கள் உங்களை தாக்காத வரை அவர்களிடம் அவ்விடத்தில் சண்டையிடாதீர்கள். அவர்கள் உங்களை தாக்கினால் நீங்கள் அவர்களை கொல்லலாம். இதுதான் அந்த நம்ப மறுக்கின்றவர்களுக்கு சரியான தண்டனையாக இருக்கின்றது. அவர்கள் விலகிக் கொண்டால் அப்பொழுது கடவுள் மன்னிப்பவராகவும் மிக்க கருணையாளராகவும் இருக்கின்றார். அடக்குமுறையை நீக்குவதற்கும் மேலும் கடவுளை சுதந்திரமாக வழிபடுவதற்கும் கூட நீங்கள் அவர்களிடம் சண்டையிடலாம். அவர்கள் விலகிக் கொண்டால் நீங்கள் வலுச்சண்டை செய்யக்கூடாது. வலுச்சண்டை செய்பவர்களுக்கு எதிராக மட்டுமே வலுச்சண்டை அனுமதிக்கப்பட்டதாக இருக்கின்றது. புனித மாதங்களின் பொழுது வலுச்சண்டையை ஒரு சமமான பதிலடியின் மூலம் எதிர்கொள்ளலாம். அவர்கள் உங்களை தாக்கினால் ஒரு நியாயமான தண்டனையை அனுபவிக்க செய்வதன் மூலம் நீங்கள் பழிவாங்கலாம். நீங்கள் கடவுளை கவனத்தில் கொள்ள வேண்டும். மேலும் கடவுள் நன்னெறியாளருடன் இருக்கின்றார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் கடவுளின் நிமித்தம் செலவு செய்ய வேண்டும். உங்களுடைய சொந்த கரங்களை கொண்டே உங்களை அழிவிற்குள் எரிந்து விடாதீர்கள். நீங்கள் தர்மம் செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும். கடவுள் தர்மம் செய்கின்றவர்களை நேசிக்கின்றார். நீங்கள் கடவுளுக்காக ஹஜ் மற்றும் உம்ராவின் அனைத்து சடங்குகளையும் கடைபிடிக்க வேண்டும். நீங்கள் தடுக்கப்பட்டவர்களாக இருந்தால் நீங்கள் ஒரு அர்ப்பணப் பொருளை அனுப்பி வைக்க வேண்டும். மேலும் உங்களுடைய அர்ப்பணப் பொருள் அது சேருமிடத்தை அடைவது வரை உங்களுடைய முடிவெட்டுகின்ற செயலை தொடராதீர்கள். நீங்கள் நோயுற்றிருந்தாலோ அல்லது தலை காயத்தால் அவதியுற்று நீங்கள் உங்களுடைய முடியை வெட்ட வேண்டியிருந்தால் நோன்பிருத்தல் அல்லது தர்மம் வழங்குதல் அல்லது ஏதேனும் வேறு வழிபாட்டு முறை மூலம் நீங்கள் பரிகாரம் செய்ய வேண்டும். வழக்கமான ஹஜ்ஜுடைய காலத்தின் பொழுது ஹஜ்ஜு மற்றும் உம்ராவிற்கிடையில் நீங்கள் இஹ்ராமின் புனித நிலையை முறித்துவிட்டால் ஒரு பிராணியை பலியிட்டு அர்ப்பணம் செய்வது கொண்டு நீங்கள் பரிகாரம் செய்ய வேண்டும். உங்களால் அதற்கு செலவு செய்ய இயலாவிட்டால் நீங்கள் புனித பள்ளிக்கு மஸ்ஜித் அருகில் வசிக்காத பட்சத்தில் ஹஜ்ஜின் பொழுது 3 நாட்கள், இன்னும் வீடு திரும்புகின்ற பொழுது 7 என இதை 10ஆக பூர்த்தி செய்து நீங்கள் நோன்பிருக்க வேண்டும். நீங்கள் கடவுளை கவனத்தில் கொள்ள வேண்டும். மேலும் கடவுள் தண்டனையை நிறைவேற்றுவதில் கண்டிப்பானவராக இருக்கின்றார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். குறிப்பிட்ட மாதங்களில் ஹஜ்ஜு கடைபிடிக்கப்பட வேண்டும். ஹஜ்ஜை கடைபிடிக்க பயணத்தை துவங்குகின்ற எவர் ஒருவரும் தாம்பத்திய உறவு, தவறான நடத்தை மற்றும் வாக்குவாதங்கள் இவற்றிலிருந்து ஹஜ்ஜு பயணம் முழுவதும் விலகி இருக்க வேண்டும். நீங்கள் செய்கின்ற நல்லது எதுவாயினும் அதை கடவுள் முற்றிலும் அறிந்தவராக இருக்கின்றார்.
பிரயாணத்திற்காக உங்களுடைய வாழ்வாதாரங்களை நீங்கள் தயார் செய்கின்ற பொழுது மிகச்சிறந்த வாழ்வாதாரமாக நன்னெறியே இருக்கின்றது. அறிவு திறனுடையவர்களே, நீங்கள் என்னை கவனத்தில் கொள்ள வேண்டும். வணிகத்தின் வாயிலாக உங்களுடைய இரட்சகரிடமிருந்து வாழ்வாதாரங்களை தேடுவதன் மூலம் நீங்கள் தவறு எதுவும் செய்து விடுவதில்லை. அரஃபாத்தில் இருந்து நீங்கள் அணிவகுக்கும் பொழுது முஸ்தலிஃபாவின் புனித ஸ்தலத்தில் நீங்கள் கடவுளை நினைவு கூர்ந்து போற்ற வேண்டும். உங்களை வழிநடத்தியதற்காக அவரை நீங்கள் நினைவு கூர்ந்து போற்ற வேண்டும். இதற்கு முன்னர் நீங்கள் தவறான வழியில் சென்றிருந்தீர்கள். அணிவகுக்கின்ற மற்ற மக்களுடன் சேர்ந்து நீங்கள் அணிவகுக்க வேண்டும். மேலும் கடவுளிடம் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். கடவுள் மன்னிப்போராகவும் மிக்க கருணையாளராகவும் இருக்கின்றார். உங்களுடைய சடங்குகளை நீங்கள் நிறைவு செய்தவுடன் உங்களுடைய சொந்த பெற்றோரை நீங்கள் நினைவு கூறுவது போன்று அல்லது அதைவிடவும் இன்னும் அதிகமாக கடவுளை தொடர்ந்து நினைவு கூறுதல் வேண்டும். மறுவுலகில் எந்த பங்கும் இல்லாத அதே சமயம் சில மனிதர்கள், எங்களுடைய இரட்சகரே, இந்த உலகத்தின் பொருட்களை எங்களுக்கு தருவீராக என்று கூறுவார்கள். மற்றவர்கள், எங்களுடைய இரட்சகரே, எங்களுக்கு இவ்வுலகில் நன்னெறியையும் மற்றும் மறு உலகில் நன்னெறியையும் வழங்குவீராக, மேலும் நரகத்தின் தண்டனையிலிருந்து எங்களை விடுவித்து விடுவீராக என்று கூறுவார்கள். இவர்களில் ஒவ்வொருவரும் தாங்கள் சம்பாதித்திருக்கின்ற அந்த பங்கை பெறுவார்கள். கணக்கிடுவதில் கடவுள் மிகவும் திறன் வாய்ந்தவராக இருக்கின்றார். மினாவில் சில எண்ணிக்கையிலான நாட்கள் நீங்கள் கடவுளை நினைவு கூற வேண்டும். 2 நாட்களில் இதை செய்வதற்கு விரைகின்ற எவரொருவரும் பாவம் எதுவும் செய்து விடுவதில்லை. மேலும் நன்னெறியை பராமரித்து கொண்டிருக்கின்ற காலம் வரை கூடுதலாக தங்குகின்ற எவரொருவரும் பாவம் எதுவும் செய்து விடுவதில்லை. நீங்கள் கடவுளை கவனத்தில் கொள்ளவும் மேலும் அவருக்கு முன்னால் நீங்கள் ஒன்று திரட்டப்படுவீர்கள் என்பதை அறிந்து கொள்ளவும் வேண்டும். மக்களுக்கிடையில் ஒருவன் இந்த வாழ்க்கையை குறித்த தன்னுடைய கூற்றுக்களால் உங்களை ஈர்க்கக்கூடும். மேலும் அவன் ஒரு மிக தீவிரமான எதிரியாக இருக்கின்ற அதே சமயம் தன்னுடைய ஆழ்மனதின் எண்ணங்களுக்கு கடவுளையே கூட சாட்சியாக அழைக்கக்கூடும். அவன் வெளியேறியவுடன் சொத்துக்கள் மற்றும் உயிர்களை அழித்து கொண்டு சீர்கெடுத்து கொண்டு அவன் பூமியில் சுற்றித் திரிகின்றான். கடவுள் சீர்கேட்டை விரும்புவதில்லை. கடவுளை கவனத்தில் கொள்வாயாக என்று அவனிடம் கூறப்படுகின்ற பொழுது அவன் ஆணவத்துடன் மிகவும் கோபம் கொண்டவனாக ஆகின்றான். அதன் விளைவாக அவனுடைய ஒரே விதி நரகமாக இருக்கின்றது. என்ன ஒரு துன்பகரமான வசிப்பிடம்! இன்னும் கடவுளுக்கு சேவை செய்வதற்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கின்றவர்களும் இருக்கின்றார்கள். இத்தகைய வழிபாட்டாளர்கள் மீது கடவுள் இரக்கமுடையவராக இருக்கின்றார். நம்பிக்கை கொண்டோரே, நீங்கள் முழுமையான அடிபணிதலை தழுவிக்கொள்ள வேண்டும். சாத்தானின் அடிச்சூடுகளை பின்பற்றாதீர்கள். ஏனெனில் அவன் உங்களுடைய மிகவும் தீவிரமான எதிரியாக இருக்கின்றான். தெளிவான சான்றுகள் உங்களிடம் வந்துவிட்ட பின்னர் உங்களுடைய மார்க்கத்தை விட்டு நீங்கள் திரும்பிவிட்டால் பின்னர் கடவுள் சர்வ வல்லமையுடையவராகவும் ஞானமிக்கவராகவும் இருக்கின்றார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். கடவுள் அடர்ந்த மேகங்களில் இருந்து வானவர்களுடன் சேர்ந்து அவரே அவர்களிடம் வருகின்ற வரை அவர்கள் காத்து கொண்டிருக்கின்றார்களா? இது நிகழ்கின்ற பொழுது சகல காரியமும் முடிந்து போயிருக்கும். மேலும் ஒவ்வொன்றும் கடவுளிடம் திரும்ப கொண்டு வரப்பட்டிருக்கும். எத்தனை ஆழ்ந்த அற்புதங்களை அவர்களுக்கு நாம் காட்டியிருக்கின்றோம் என்று இஸ்ரவேலின் சந்ததியினரை கேட்பீராக. ஏனெனில் எவர்கள் தங்களுக்கு கடவுளால் வழங்கப்பட்ட அருட்கொடைகளை அலட்சியம் செய்கின்றார்களோ அவர்களுக்கு தண்டனை அளிப்பதில் கடவுள் மிகவும் கண்டிப்பானவராக இருக்கின்றார். இந்த உலக வாழ்க்கை நம்ப மறுக்கின்றவர்களின் கண்களுக்கு அலங்கரிக்கப்பட்டதாக இருக்கின்றது. மேலும் அவர்கள் எவர்கள் நம்பிக்கை கொள்கின்றார்களோ அவர்களை கேலி செய்கின்றார்கள். ஆயினும் மீண்டும் உயிர்ப்பித்தெழுப்பப்படும் நாள் அன்று நன்னறியாளர்கள் அவர்களை விட மிகவும் மேலாக இருப்பார்கள். கடவுள் தான் நாடுகின்ற எவரொருவருக்கும்
அளவின்றி அருள்பாலிக்கின்றார். நற்செய்தியை கொண்டு வருபவர்களாகவும் அத்துடன் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர்களாகவும் வேதம் வழங்கப்பட்டவர்களை கடவுள் அனுப்பிய பொழுது மக்கள் ஒரே சமூகமாகவே இருந்து வந்தார்கள். மக்களுக்கிடையில் அவர்களுடைய சச்சரவுகளில் தீர்ப்பளிப்பதற்கு சத்தியத்தை தாங்கிச் சென்று அறிவிக்கின்ற வேதத்தை அவர்களுடன் அவர் இறக்கி அனுப்பினார். நேர் மாற்றமாக எவர்கள் வேதத்தை பெற்றார்களோ அவர்கள் தெளிவான சான்றுகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த போதிலும் எந்த புதிய வேதத்தையும் ஏற்க மறுத்தவர்களாகவே இருந்தார்கள். அவர்களை பொறுத்தவரை பொறாமையே இதற்கு காரணமாக இருக்கின்றது. கடவுள் அவருடைய நாட்டத்திற்கு இணங்க மற்றவர்கள் அனைவராலும் மறுத்துரைக்கப்பட்ட சத்தியத்திற்கு எவர்கள் நம்பிக்கை கொள்கின்றார்களோ அவர்களே வழிநடத்துகின்றார். விரும்புகின்ற எவர் ஒருவரையும் நேரானதொரு பாதையின் மீது கடவுள் வழிநடத்துகின்றார். உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் சோதிக்கப்பட்டது போல் சோதிக்கப்படாமல் சுவனத்தில் நுழைந்து விடலாம் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்களா? அவர்கள் துன்பம் மற்றும் இன்னலை கொண்டு சோதிக்கப்பட்டார்கள். மேலும் தூதர் மற்றும் எவர்கள் அவருடன் நம்பிக்கை கொண்டார்களோ அவர்கள் கடவுளுடைய வெற்றி எங்கே என்று கூறுகின்றவரை அவர்கள் அலைக்கழிக்கப்பட்டார்கள். கடவுளுடைய வெற்றி அருகிலேயே இருக்கின்றது. கொடுப்பதை பற்றி அவர்கள் உம்மிடம் கேட்கின்றார்கள். நீங்கள் கொடுக்கின்ற தர்மம் பெற்றோர்களுக்கு, உறவினர்களுக்கு, அனாதைகளுக்கு, ஏழைகளுக்கு மற்றும் அந்நிய வழிப்போக்கர்களுக்கு சென்றடைய வேண்டும் என்று கூறுகிறார்கள். எந்த நல்லதை நீங்கள் செய்தாலும் கடவுள் அவற்றை முற்றிலும் அறிந்தவராக இருக்கின்றார். சண்டையிடுவதை நீங்கள் வெறுத்த போதிலும் அது உங்கள் மீது சுமத்தப்படலாம். ஆனால் உங்களுக்கு நல்லதாக இருக்கின்ற ஏதேனும் ஒன்றை நீங்கள் வெறுக்கக்கூடும். மேலும் உங்களுக்கு கெட்டதாக இருக்கின்ற ஏதேனும் ஒன்றை நீங்கள் விரும்பக்கூடும். நீங்கள் அறியாத அதே சமயம் கடவுள் அறிகின்றார். புனித மாதங்களை பற்றியும் மேலும் அவற்றில் சண்டையிடுவது பற்றியும் அவர்கள் உம்மிடம் கேட்கின்றார்கள். அவற்றில் சண்டையிடுவது புனிதத்தை அவமதிக்கின்ற ஒரு பாவச் செயலாக இருக்கின்றது. ஆயினும் கடவுளின் பாதையிலிருந்து விரட்டுவதும் மேலும் அவர் மீது மற்றும் புனித பள்ளியின் மஸ்ஜித் புனிதத்தின் மீது நம்பிக்கை கொள்ள மறுப்பது மேலும் அதனுடைய மக்களை வெளியேற்றுவதும் கடவுளின் பார்வையில் அதைவிட பெரிய புனிதத்தை அவமதிக்கின்ற பாவச் செயல்களாக இருக்கின்றன. அடக்குமுறை கொலையை விட மோசமானதாக இருக்கின்றது என்று கூறுகிறார்கள். அவர்களால் முடியுமேயானால் உங்களுடைய மார்க்கத்திலிருந்து உங்களை திருப்பி விடுவதற்கு அவர்கள் எப்பொழுதும் உங்களுடன் சண்டையிடுவார்கள். உங்களுக்கிடையில் எவர்கள் தங்களுடைய மார்க்கத்திலிருந்து திரும்பி மேலும் நம்ப மறுக்கின்றவர்களாக இறந்து விடுகின்றார்களோ அவர்கள் இந்த வாழ்விலும் மேலும் மறு உலகிலும் தங்களுடைய செயல்களை பயனற்றதாக ஆக்கிவிட்டார்கள். இவர்கள்தான் நரகவாசிகளாக இருக்கின்றார்கள். அதில் அவர்கள் என்றென்றும் வசித்திருப்பார்கள். எவர்கள் நம்பிக்கை கொள்கின்றார்களோ அவர்களும் மேலும் எவர்கள் ஊரை துறந்து வெளியேறி கடவுளின் நிமித்தம் பாடுபடுகின்றார்களோ அவர்களும் கடவுளுடைய கருணைக்கு தகுதி அடைந்து விட்டார்கள். கடவுள் மன்னிப்பவராகவும் மிக்க கருணையாளராகவும் இருக்கின்றார். போதையூட்டக்கூடிய பொருட்கள் மற்றும் சூதாட்டம் பற்றி அவர்கள் உம்மிடம் கேட்கின்றார்கள். அவற்றில் ஒரு பெரும் பாவமும் மேலும் மக்களுக்கு சில நன்மைகளும் இருக்கின்றன. ஆனால் அவற்றின் பாவத்தன்மை அவற்றின் நன்மையை விட மிகவும் அதிக அளவு கனமானதாக இருக்கின்றது என்று கூறுகிறார்கள். இன்னும் எதை கொடுப்பது என்றும் அவர்கள் உம்மிடம் கேட்கின்றார்கள். மிகுதியாக இருப்பவற்றை என்று கூறுகிறார்கள். கடவுள் இவ்விதமாக வெளிப்பாடுகளை உங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றார், நீங்கள் சிந்திக்கும் பொருட்டு. இந்த வாழ்வு மற்றும் மறு உலகம் குறித்து மேலும் அவர்கள் அனாதைகளை பற்றி உம்மிடம் கேட்கின்றார்கள். அவர்களை நன்னறியான நபர்களாக வளர்ப்பதே அவர்களுக்காக நீங்கள் செய்யக்கூடிய மிகச் சிறந்ததாக இருக்கின்றது. அவர்களுடைய சொத்துக்களை உங்களுடையதுடன் நீங்கள் கலந்துவிட்டால் அவர்களை நீங்கள் குடும்ப அங்கத்தினர்கள் போல் நடத்த வேண்டும் என்று கூறுகிறார்கள். கடவுள் நன்னறியாளர்களையும் மேலும் தீயவர்களையும் அறிகின்றார். கடவுள் நாடியிருந்தால் உங்கள் மீது கடுமையான சட்டங்களை அவர் சுமத்தி இருக்க இயலும். கடவுள் சர்வ வல்லமையுடையவராகவும் ஞானமிக்கவராகவும் இருக்கின்றார்.
இணை தெய்வ வழிபாடு செய்கின்ற பெண்களை அவர்கள் நம்பிக்கை கொண்டாலே தவிர திருமணம் செய்யாதீர்கள். நீங்கள் அவளை விரும்பினாலும் ஓர் இணை தெய்வ வழிபாடு செய்கின்ற பெண்ணை காட்டிலும் ஒரு நம்பிக்கை கொண்ட பெண் மேலானவளாக இருக்கின்றாள். அன்றி இணை தெய்வ வழிபாடு செய்கின்ற ஆண்களுக்கு அவர்கள் நம்பிக்கை கொண்டாலே தவிர உங்களுடைய மகள்களை திருமணம் செய்து கொடுக்க வேண்டாம். நீங்கள் அவனை விரும்பினாலும் ஓர் இணை தெய்வ வழிபாடு செய்கின்ற ஆணை காட்டிலும் ஒரு நம்பிக்கை கொண்ட ஆண் மேலானவனாக இருக்கின்றான். கடவுள் அவருடைய நாட்டப்படி சுவனம் மற்றும் பாவ மன்னிப்பிற்கு அழைக்கின்ற அதே சமயம் இவர்கள் நரகத்திற்கு அழைக்கின்றார்கள். தன்னுடைய வெளிப்பாடுகளை மக்களுக்காக அவர்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளும் பொருட்டு அவர் தெளிவுபடுத்துகின்றார். மாதவிடாய் பற்றி அவர்கள் உம்மிடம் கேட்கின்றார்கள். அது உபாதையாக இருக்கின்றது. மாதவிடாய் காலத்தின் பொழுது பெண்களுடன் தாம்பத்திய உறவை தவிர்த்து கொள்ள வேண்டும். அதை விட்டு அவர்கள் நீங்கும் வரை அவர்களை நெருங்காதீர்கள். அதை விட்டு அவர்கள் நீங்கியவுடன் கடவுளால் வடிவமைக்கப்பட்ட முறையில் அவர்களுடன் நீங்கள் தாம்பத்திய உறவு கொள்ளலாம். வருந்தி திருந்துகின்றவர்களை கடவுள் நேசிக்கின்றார். மேலும் எவர்கள் தூய்மையாக இருக்கின்றார்களோ அவர்களை அவர் நேசிக்கின்றார் என்று கூறுகிறாங்க. உங்களுடைய பெண்கள் உங்களுடைய வித்தை சுமக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். இவ்விதமாக நீங்கள் நன்னறியை தொடர்ந்து செயலாற்றி கொண்டிருக்கின்ற காலம் வரை நீங்கள் விரும்புகின்றவாறு இந்த சிறப்புரிமையை அனுபவிக்கலாம். நீங்கள் கடவுளை கவனத்தில் கொள்ளவும் மேலும் அவரை நீங்கள் சந்திப்பீர்கள் என்பதை அறிந்து கொள்ளவும் வேண்டும். நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நற்செய்தி கூறுவீராக. நீங்கள் நன்னறியாளர்களாக தெய்வ பக்தி உடையவர்களாக காணப்படக்கூடும் என்பதற்காகவோ அல்லது மக்களுக்கிடையில் நம்பகத்தன்மையை அடைவதற்காகவோ உங்களுடைய தற்செயலான சத்தியங்களில் கடவுளுடைய பெயரை பிரயோகிக்காதீர்கள். கடவுள் செவியேற்பவராகவும் அறிந்தவராகவும் இருக்கின்றார். சத்திய பிரமாணங்களின் வெற்று வார்த்தைக்காக கடவுள் உங்களை பொறுப்பாளியாக்குவதில்லை. உங்களுடைய உள்ளார்ந்த நோக்கங்களுக்காக உங்களை அவர் பொறுப்பாளியாக்குகின்றார். கடவுள் மன்னிப்போராகவும் அருளிரக்கமுடையவராகவும் இருக்கின்றார். எவர்கள் தங்களுடைய மனைவியரை விவாகரத்து செய்வதற்கு எண்ணுகின்றார்களோ அவர்கள் 4 மாதங்கள் கோபம் தணிய காத்திருக்க வேண்டும். அவர்கள் தங்களுடைய மனங்களை மாற்றிக்கொண்டு மேலும் சமாதானமாகிவிட்டால் அப்பொழுது கடவுள் மன்னிப்போராகவும் கருணையாளராகவும் இருக்கின்றார். அவர்கள் விவாகரத்து செய்து கொண்டால் பின்னர் கடவுள் செவியேற்போராகவும் அறிந்தவராகவும் இருக்கின்றார். விவாகரத்து செய்யப்பட்ட பெண்கள் வேறொரு ஆணை திருமணம் செய்வதற்கு முன் 3 மாதவிடாய் காலங்கள் காத்திருக்க வேண்டும். அவர்கள் கடவுளின் மீதும் இறுதி நாளின் மீதும் நம்பிக்கை கொள்வார்களே ஆயின் அவர்களுடைய கருவறைகளில் கடவுள் படைத்திருக்கின்றதை மறைப்பது சட்டப்படி அனுமதிக்கப்படாததாக இருக்கின்றது. கர்ப்பம் தரித்திருந்தால் அவன் அவளை மீண்டும் திருமணம் செய்து கொள்வதற்கு விரும்பினால் கணவனுடைய விருப்பங்கள் மனைவியினுடைய விருப்பங்களை ரத்து செய்துவிட வேண்டும். நியாயமான உரிமைகளும் அத்துடன் கடமைகளும் பெண்களுக்கு உண்டு. இவ்விதமாக கர்ப்பம் தரித்திருக்கின்ற நிலை என்று வந்தால் ஆணுடைய விருப்பங்களே மேலோங்கும். கடவுள் சர்வ வல்லமையுடையவராகவும் ஞானமிக்கவராகவும் இருக்கின்றார். விவாகரத்து 2 முறை திரும்ப பெற்றுக்கொள்ளப்படலாம். விவாகரத்து செய்யப்பட்ட பெண் அதே வீட்டில் இணக்கமாக வசிக்கவோ அல்லது இணக்கமாக வெளியேறவோ அனுமதிக்கப்பட வேண்டும். கணவன் அவளுக்கு கொடுத்திருந்த எந்த ஒன்றையும் திருப்பி எடுத்துக்கொள்வது அவனுக்கு சட்டப்படி அனுமதிக்கப்படாததாக இருக்கின்றது. ஆயினும் தம்பதியர் கடவுளுடைய சட்டத்தை மீறி விடுவோமோ என்று அஞ்சக்கூடும். கடவுளுடைய சட்டத்தை மீறி விடுவோமோ என்ற அச்சம் அவர்களுக்கு இருந்தால் மனைவி தான் தேர்ந்தெடுக்கின்ற எதையும் விருப்பத்துடன் திரும்ப கொடுப்பதால் அவர்கள் தவறு எதுவும் செய்து விடுவதில்லை. இவை கடவுளுடைய சட்டங்களாக இருக்கின்றன. இவற்றை மீறாதீர்கள். எவர்கள் கடவுளுடைய சட்டங்களை மீறுகின்றார்களோ அவர்கள் அநியாயக்காரர்களாக இருக்கின்றார்கள். அவன் அவளை 3வது முறை விவாகரத்து செய்துவிட்டால் அவள் வேறொரு நபரை திருமணம் செய்து பின்னர் அவன் அவளை விவாகரத்து செய்யாதவரை இவன் அவளை மீண்டும் திருமணம் செய்து கொள்வது சட்ட விரோதமாக இருக்கின்றது. அவர்கள் கடவுளுடைய சட்டங்களை கடைபிடித்துக் கொண்டிருக்கின்ற காலம் வரை முதல் கணவன் பின்னர் அவளை மீண்டும் திருமணம் செய்து கொள்ள இயலும்.
இவை கடவுளுடைய சட்டங்களாக இருக்கின்றன. அறிந்து கொள்கின்ற மக்களுக்காக அவற்றை அவர் விளக்குகின்றார். நீங்கள் பெண்களை விவாகரத்து செய்தால் அவர்கள் அவர்களுடைய இடைக்கால தவணையை 3 மாதவிடாய்கள் நிறைவு செய்தவுடன் நீங்கள் அவர்களை இணக்கமாக அதே வீட்டில் வசிக்கவோ அல்லது அவர்களை இணக்கமாக வெளியேறவோ அனுமதிக்க வேண்டும். ஒரு பழிவாங்குதலாக அவர்களை அவர்களுடைய விருப்பத்திற்கு எதிராக தங்கியிருக்கும்படி நிர்பந்திக்காதீர்கள். இதை செய்கின்ற எவர் ஒருவரும் தன்னுடைய சொந்த ஆன்மாவிற்கு தீங்கிழைக்கின்றார். கடவுளுடைய வெளிப்பாடுகளை வீணாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். உங்கள் மீதான கடவுளுடைய அருட்கொடைகளையும் மேலும் உங்களுக்கு அறிவூட்டுவதற்கு வேதம் மற்றும் ஞானத்தை அவர் இறக்கி அனுப்பியதையும் நினைவில் கொள்வீர்களாக. நீங்கள் கடவுளை கவனத்தில் கொள்ளவும் மேலும் கடவுள் எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கின்றார் என்பதை அறிந்து கொள்ளவும் வேண்டும். நீங்கள் பெண்களை விவாகரத்து செய்தால் அவர்கள் அவர்களுடைய இடைக்கால தவணையை நிறைவு செய்தவுடன் அவர்கள் இணக்கத்துடன் சமாதானமாகிவிட்டால் தங்களுடைய கணவர்களை மீண்டும் திருமணம் செய்வதிலிருந்து அவர்களை தடுக்காதீர்கள். உங்களுக்கிடையில் எவர்கள் கடவுள் மற்றும் இறுதி நாளின் மீது நம்பிக்கை கொள்கின்றார்களோ அவர்களால் இது கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும். இது உங்களுக்கு தூய்மையானதாகவும் மேலும் மிகவும் நன்னறியானதாகவும் இருக்கின்றது. நீங்கள் அறியாத அதே சமயம் கடவுள் அறிகின்றார். விவாகரத்து செய்யப்பட்ட தாய்மார்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு அந்த தந்தை அதை விரும்பினால் 2 முழு வருடங்கள் பாலூட்ட வேண்டும். அந்த தந்தை அந்த தாய்க்கு உணவு மற்றும் உடையை நியாயமான முறையில் வழங்க வேண்டும். எவர் ஒருவருக்கும் அவருடைய சக்திக்கு மீறிய சுமை சுமத்தப்படாதிருக்க வேண்டும். தன்னுடைய குழந்தையின் காரணமாக எந்த தாயும் துன்புறுத்தப்படாதிருக்க வேண்டும். அன்றி தன்னுடைய குழந்தையின் காரணமாக அந்த தந்தையும் துன்புறுத்தப்படாதிருக்க வேண்டும். அந்த தந்தை இறந்துவிட்டால் அவருடைய வாரிசுதாரர் அந்த பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நன்கு கலந்தாலோசித்த பின்னர் அந்த குழந்தையின் பெற்றோர் ஒருவருக்கொருவர் பிரிந்துவிட ஒப்புக்கொண்டு அவ்வாறு செய்வதால் அவர்கள் தவறு எதுவும் செய்து விடுவதில்லை. பாலூட்டும் செவிலித்தாய்களை அவர்களுக்கு நீங்கள் நியாயமானதை கொடுக்கின்ற காலம் வரை வாடகைக்கு அமர்த்தி கொள்வதால் நீங்கள் தவறு எதுவும் செய்து விடுவதில்லை. நீங்கள் கடவுளை கவனத்தில் கொள்ளவும் மேலும் கடவுள் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொன்றையும் பார்ப்பவராக இருக்கின்றார் என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும். எவர்கள் தங்களுடைய மனைவியரை விட்டுவிட்டு இறந்து விடுகின்றார்களோ அவர்களுடைய விதவைகள் அவர்கள் மறுமணம் செய்வதற்கு முன்னர் 4 மாதங்கள் மற்றும் 10 நாட்கள் காத்திருக்க வேண்டும். அவர்கள் அவர்களுடைய இடைக்கால தவணையை நிறைவு செய்தவுடன் அவர்கள் செய்வதற்கு விரும்புகின்ற நன்னறியான காரியங்கள் எதுவாயினும் அவர்களை செய்வதற்கு அனுமதிப்பதால் நீங்கள் தவறு எதுவும் செய்து விடுவதில்லை. நீங்கள் செய்கின்ற ஒவ்வொன்றையும் கடவுள் முற்றிலும் நன்கறிந்தவராக இருக்கின்றார். அந்த பெண்களுடனான உங்களுடைய திருமண நிச்சயதார்த்தத்தை அறிவிக்கின்றதாலோ அல்லது அதை இரகசியமாக வைக்கின்றதாலோ நீங்கள் பாவம் எதுவும் செய்து விடுவதில்லை. நீங்கள் அவர்களை பற்றி நினைப்பீர்கள் என்பதை கடவுள் அறிகின்றார். கலந்தாலோசனை செய்வதற்கு நன்னறியான விஷயம் எதுவும் இருந்தாலே அன்றி அவர்களை நீங்கள் இரகசியமாக சந்திக்காதீர்கள். அவர்களுடைய இடைக்கால தவணை நிறைவடைகின்ற வரை திருமணத்தை நிறைவேற்றாதீர்கள். உங்களுடைய ஆழ்மனதின் எண்ணங்களை கடவுள் அறிகின்றார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மேலும் அவரை கவனத்தில் கொள்ள வேண்டும். கடவுள் மன்னிப்பவராகவும் அருளிரக்கமுடையவராகவும் இருக்கின்றார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பெண்களை தீண்டுவதற்கு முன்னரோ அல்லது வரதட்சணையை தீர்மானிப்பதற்கு முன்னரோ அவர்களை நீங்கள் விவாகரத்து செய்து விடுவதன் மூலம் நீங்கள் தவறு எதுவும் செய்து விடுவதில்லை. இந்த விஷயத்தில் நீங்கள் அவர்களுக்கு இழப்பீடு செய்ய வேண்டும். பணக்காரர் அவரால் இயன்றவரை, ஏழை அவரால் இயன்றவரை ஒரு நியாயமான இழப்பீடு. நன்னறியாளர்கள் மீது இது ஒரு கடமையாக இருக்கின்றது. அவர்களை தீண்டுவதற்கு முன்னர் ஆனால் அவர்களுக்காக வரதட்சணையை தீர்மானித்து விட்ட பின்னர் அவர்களை நீங்கள் விவாகரத்து செய்வீர்களே ஆயின் அவர்கள் தாமாக முன்வந்து தங்களுடைய உரிமைகளை விட்டு கொடுத்தாலோ அல்லது அந்த விவாகரத்தின் காரணத்திற்கு பொறுப்புடைய தரப்பு வரதட்சணை விட்டு கொடுப்பதற்கு முடிவு செய்தாலோ தவிர இழப்பீடானது வரதட்சணையில் பாதியாக இருக்க வேண்டும். விட்டு கொடுப்பது நன்னெறிக்கு நெருக்கமானதாக இருக்கின்றது. நீங்கள் உங்களுக்கிடையில்
சுமூகமான உறவை பராமரித்துக் கொள்ள வேண்டும். கடவுள் நீங்கள் செய்கின்ற அனைத்தையும் பார்ப்பவராக இருக்கின்றார். நீங்கள் தொடர்பு தொழுகைகளை சீராக கடைபிடிக்க வேண்டும், குறிப்பாக நடு தொழுகையை. மேலும் உங்களை முழுமையாக கடவுளுக்கு அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். அசாதாரணமான சந்தர்ப்பங்களில் நீங்கள் நடந்து கொண்டோ அல்லது சவாரி செய்து கொண்டோ தொழுது கொள்ளலாம். நீங்கள் பாதுகாப்பை அடைந்தவுடன் நீங்கள் ஒருபோதும் அறிந்திராதவற்றை கடவுள் உங்களுக்கு கற்றுத்தந்துள்ளபடி அவரை நீங்கள் நினைவு கூற வேண்டும். எவர்கள் தங்களுடைய மனைவியரை விட்டுவிட்டு இறந்து விடுகின்றார்களோ அவர்கள் அவர்களுடைய மனைவியர் அதே வீட்டில் வசிப்பார்களேயானால் ஓராண்டு காலத்திற்கு வாழ்வாதாரங்கள் கிடைக்கும்படி ஓர் உயிலை அவர்களுக்கு வழங்க வேண்டும். அவர்கள் வெளியேறினால் நன்னெறியில் நிலைத்திருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் விரும்பியதை செய்து கொள்ள அவர்களை அனுமதிப்பது மூலம் நீங்கள் பாவம் எதுவும் செய்து விடுவதில்லை. கடவுள் சர்வ வல்லமையுடையவராகவும் ஞானமிக்கவராகவும் இருக்கின்றார். விவாகரத்து செய்யப்பட்டவர்களுக்கு நியாயமான வாழ்வாதாரமும் வழங்கப்பட வேண்டும். நன்னெறியாளர்கள் மீது இது ஒரு கடமையாக இருக்கின்றது. கடவுள் இவ்விதமாக தன்னுடைய வெளிப்பாடுகளை நீங்கள் புரிந்து கொள்ளும் பொருட்டு உங்களுக்காக விளக்குகின்றார். அவர்கள் ஆயிரக்கணக்கில் இருந்த போதிலும் மரண பயத்தால் எவர்கள் தங்களுடைய வீடுகளை விட்டு தப்பி ஓடினார்களோ அவர்களை நீர் கவனித்திருக்கின்றீரா? கடவுள் அவர்களிடம் இறந்து விடுங்கள் என்று கூறினார். பின்னர் அவர்களை மீண்டும் உயிர்ப்பித்தார். கடவுள் மனிதர்கள் மீது அவருடைய அருளை பொழிகின்றார். ஆனால் பெரும்பாலான மனிதர்கள் நன்றியற்றவர்களாகவே இருக்கின்றார்கள். நீங்கள் கடவுளின் நிமித்தம் சண்டையிடவும் மேலும் கடவுள் செவியேற்பவராகவும் அறிந்தவராகவும் இருக்கின்றார் என்பதை அறிந்து கொள்ளவும் வேண்டும். பன்மடங்காக பெருகி திரும்ப அவர்களுக்கே கிடைக்கக்கூடிய நன்னெறி என்னும் கடனை கடவுளுக்கு கடனளிப்பவர் யார்? கடவுள்தான் வழங்குகின்றவராகவும் மேலும் நிறுத்தி வைக்கின்றவராகவும் இருக்கின்றார். மேலும் அவரிடமே நீங்கள் திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள். மோசஸிற்கு பின்னர் இஸ்ரவேலர்களின் தலைவர்களை நீர் கவனித்திருக்கின்றீரா? அவர்கள் எங்களை வழிநடத்த ஒரு அரசரை நீர் நியமித்தால் நாங்கள் கடவுளின் நிமித்தம் சண்டையிடுவோம் என்று தங்களுடைய வேதம் வழங்கப்பட்டவரிடம் கூறினார்கள். அவர், சண்டையிடுவது உங்களுக்கு கட்டளிடப்பட்டால் நீங்கள் சண்டையிடக்கூடாது என்பது உங்களுடைய நோக்கமா என்று கூறினார். அவர்கள், எங்களுடைய வீடுகள் மற்றும் எங்களுடைய குழந்தைகளை நாங்கள் பறிகொடுத்தவர்களாக இருக்கின்ற பொழுது நாங்கள் ஏன் கடவுளின் நிமித்தம் சண்டையிடாதிருக்க வேண்டும் என்று கூறினார்கள். இருப்பினும் சண்டையிடுவது அவர்களுக்கு விதிக்கப்பட்ட பொழுது ஒரு சிலரை தவிர அவர்கள் திரும்பிச் சென்று விட்டார்கள். கடவுள் வரம்பு மீறுகின்றவர்களே அறிந்தவராக இருக்கின்றார். உங்களுடைய அரசராக இருப்பதற்கு தாலூத்தை சவுல் கடவுள் நியமித்திருக்கின்றார் என்று அவர்களுடைய வேதம் வழங்கப்பட்டவர் அவர்களிடம் கூறினார். அவர்கள், அவரை விட அரசுரிமைக்கு நாங்கள் அதிக தகுதியுடையவர்களாக இருக்கின்ற பொழுது எவ்வாறு அவர் எங்கள் மீது அரசுரிமை கொண்டவராக இருக்க முடியும்? அவர் செல்வந்தர் கூட இல்லையே என்று கூறினார்கள். அவர், உங்களுக்கு மேலாக கடவுள் அவரை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். மேலும் ஓர் அபரிமிதமான அறிவாற்றல் மற்றும் உடல் வலிமை கொண்டு அவருக்கு அருள்பாலித்திருக்கின்றார் என்று கூறினார். கடவுள் தான் நாடுகின்ற எவருக்கும் அவருடைய அரசுரிமையை வழங்குகின்றார். கடவுள் தாராளமானவராகவும் இல்லாமறிந்தவராகவும் இருக்கின்றார். அவர்களுடைய வேதம் வழங்கப்பட்டவர் அவர்களிடம், உங்களுடைய இரட்சகரிடமிருந்து உறுதிமொழிகளையும் மேலும் மோசஸின் மக்கள் மற்றும் ஆரோனின் மக்களால் விட்டு செல்லப்பட்ட நினைவு சின்னங்களையும் கொண்டு வருகின்ற உடன்படிக்கையின் பேழை உங்களிடம் திரும்ப ஒப்படைக்கப்படுவது அவருடைய அரசுரிமைக்கு அடையாளமாக இருக்கின்றது. அது வானவர்களால் சுமக்கப்படும். நீங்கள் உண்மையிலேயே நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் இது உங்களுக்கு ஒரு திருப்தி அளிக்கின்ற அடையாளமாக இருக்க வேண்டும் என்று கூறினார். படைகளுக்கு சவுல் தலைமையேற்ற பொழுது அவர், கடவுள் ஒரு நீரோடையை கொண்டு உங்களை சோதனைக்குட்படுத்துகின்றார். அதிலிருந்து அருந்துகின்ற எவர் ஒருவரும் என்னை சார்ந்தவர் அல்ல, அது ஒரு மிடராக இருந்தாலே தவிர. எவர்கள் அதை சுவைக்காதவர்களோ அவர்கள் மட்டுமே என்னை சார்ந்தவர்கள் என்று கூறினார். அவர்களில் ஒரு சிலரை தவிர அவர்கள் அதிலிருந்து அருந்தினார்கள். எவர்கள் நம்பிக்கை கொண்டார்களோ அவர்களுடன் அவர் அதை கடந்த பொழுது அவர்கள்,
இப்பொழுது கோலியாத் மற்றும் அவனுடைய படைகளை எதிர்கொள்வதற்கு போதுமான வலிமை எங்களிடம் இல்லை என்று கூறினார்கள். கடவுளை சந்திப்போம் என்ற உணர்வுடன் இருந்தவர்கள் எத்தனையோ சிறிய படை கடவுளுடைய அனுமதியால் பெரிய படையை தோற்கடித்திருக்கின்றது. எவர்கள் உறுதியாய் விடாமுயற்சியில் இருக்கின்றார்களோ அவர்களுடன் கடவுள் இருக்கின்றார் என்று கூறினார்கள். கோலியாத் மற்றும் அவனுடைய படைகளை அவர்கள் எதிர்கொண்ட பொழுது அவர்கள், எங்களுடைய இரட்சகரே, எங்களுக்கு உறுதிப்பாட்டை வழங்குவீராக, எங்களுடைய ஆதாரத்தை பலப்படுத்துவீராக, மேலும் நம்ப மறுக்கின்ற மக்களுக்கு எதிராக எங்களுக்கு ஆதரவளிப்பீராக என்று பிரார்த்தித்தார்கள். அவர்கள் கடவுளுடைய அனுமதியுடன் அவர்களை தோற்கடித்தார்கள். மேலும் டேவிட் கோலியாத்தை கொன்றார். கடவுள் அவருக்கு அரசுரிமை மற்றும் ஞானத்தை கொடுத்தார். மேலும் தான் நாடியவாறு அவருக்கு கற்றுக் கொடுத்தார். மற்றவர்களுக்கு எதிராக சில மக்களுக்கு கடவுளுடைய ஆதரவு இல்லாதிருந்தால் பூமியில் குழப்பமே நிலவி இருக்கும். ஆனால் கடவுள் மனிதர்கள் மீது தன்னுடைய அருளை பொழிகின்றார். இவை கடவுளுடைய வெளிப்பாடுகளாக இருக்கின்றன. இவற்றை சத்தியத்துடன் உம்மூலமாக நாம் எடுத்துரைக்கின்றோம். ஏனெனில் நீர் தூதர்களில் ஒருவராக இருக்கின்றீர். இந்த தூதர்கள், அவர்களில் சிலருக்கு மற்றவர்களை காட்டிலும் அதிகமாக நாம் அருள்பாலித்தோம். உதாரணத்திற்கு, கடவுள் ஒருவரிடம் பேசினார். மேலும் அவர்களில் சிலரை உயர்ந்த அந்தஸ்துகளுக்கு நாம் உயர்த்தினோம். மேலும் மேரியின் மகன் இயேசுவிற்கு ஆழ்ந்த அற்புதங்களை தந்தோம். மேலும் பரிசுத்த ஆவியை கொண்டு அவருக்கு ஆதரவளித்தோம். கடவுள் நாடியிருந்தால் அவர்களை பின்பற்றியவர்கள் தெளிவான சான்றுகள் அவர்களிடம் வந்துவிட்ட பின்னரும் ஒருவரோடு ஒருவர் சண்டையிட்டிருக்க மாட்டார்கள். மாறாக அவர்கள் தங்களுக்கிடையிலேயே தர்கித்து கொண்டார்கள். அவர்களில் சிலர் நம்பிக்கை கொண்டார்கள், மேலும் சிலர் நம்ப மறுத்தார்கள். கடவுள் நாடியிருந்தால் அவர்கள் சண்டையிட்டிருக்க மாட்டார்கள். ஒவ்வொன்றும் கடவுளுடைய நாட்டத்திற்கிணங்கவே இருக்கின்றது. நம்பிக்கை கொண்டோரே, கொடுக்கல் வாங்கல் இல்லாத, உறவுமுறை சலுகைகள் இல்லாத, பரிந்துரை இல்லாத அந்த நாள் வருவதற்கு முன்னர் நாம் உங்களுக்கு வழங்கியிருக்கின்ற வாழ்வாதாரங்களில் இருந்து நீங்கள் தர்மம் கொடுக்க வேண்டும். நம்ப மறுக்கின்றவர்கள்தான் அநியாயக்காரர்களாக இருக்கின்றார்கள். கடவுள், அவரை தவிர எந்த தெய்வமும் இல்லை. உயிருடன் இருப்பவர், நிரந்தரமானவர். ஒரு நொடி கவனமின்மையோ அல்லது சிறு தூக்கமோ ஒருபோதும் அவரை பீடிக்காது. வானங்களில் உள்ள ஒவ்வொன்றும், மேலும் பூமியின் மீதுள்ள ஒவ்வொன்றும் அவருக்கே உரியது. அவருடைய விருப்பத்திற்கு இணங்கவே அல்லாமல் யார் அவரிடம் பரிந்துரை செய்ய இயலும்? அவர்களுடைய கடந்த காலத்தையும் மேலும் அவருடைய எதிர்காலத்தையும் அவர் அறிகின்றார். அவர் நாடியவாறே அல்லாமல் எவரொருவரும் எந்த அறிவையும் பெறுவதில்லை. அவருடைய அரசாட்சி வானங்கள் மற்றும் பூமியை சூழ்ந்திருக்கின்றது. மேலும் அவற்றை ஆட்சி செய்வது அவருக்கு ஒருபோதும் சுமையாக இருப்பதில்லை. அவர் மிகவும் உயர்ந்தவராகவும் மகத்தானவராகவும் இருக்கின்றார். மார்க்கத்தில் எந்த நிர்பந்தமும் இருக்கக்கூடாது. சரியான பாதை தவறான பாதையிலிருந்து இப்பொழுது தெளிவாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. சாத்தானை பகிரங்கமாக கண்டனம் செய்து மேலும் கடவுளின் மீது நம்பிக்கை கொள்கின்ற எவர் ஒருவரும் மிகவும் உறுதியான பிடிமானத்தை பிடித்திருக்கின்றார். ஒருபோதும் உடைந்து விடாத ஒன்று. கடவுள் செவியேற்பவராகவும் எல்லாம் அறிந்தவராகவும் இருக்கின்றார். எவர்கள் நம்பிக்கை கொள்கின்றார்களோ அவர்களின் இரட்சகராக கடவுள் இருக்கின்றார். அவர் அவர்களை இருளிலிருந்து வெளியேற்றி ஒளியினுள் வழிநடத்துகின்றார். எவர்கள் நம்ப மறுக்கின்றார்களோ அவர்களை பொறுத்தவரை அவர்களுடைய இணை தெய்வங்கள் அவர்களுடைய இரட்சகர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் அவர்களை ஒளியிலிருந்து வெளியேற்றி இருளினுள் வழிநடத்துகின்றார்கள். இவர்கள் நரகத்தில் வசிப்பவர்களாக இருப்பார்கள். அதில் அவர்கள் என்றென்றும் வசித்திருப்பார்கள். கடவுள் அவனுக்கு அரசுரிமையை தந்திருந்த போதிலும் ஆபிரகாமிடம் அவருடைய இரட்சகரை பற்றி விவாதம் செய்த ஒருவனை நீர் கவனித்திருக்கின்றீரா? ஆபிரகாம், என்னுடைய இரட்சகர் வாழ்வு மற்றும் மரணத்தை அளிக்கின்றார் என்று கூறினார். அவன், நானும் வாழ்வு மற்றும் மரணத்தை அளிக்கின்றேன் என்று கூறினான். ஆபிரகாம், கடவுள் சூரியனை கிழக்கிலிருந்து கொண்டு வருகின்றார், அதை மேற்கிலிருந்து கொண்டு வர உன்னால் இயலுமா என்று கூறினார். அந்த நம்ப மறுப்பவன் வாயடைத்து போனான். தீயவர்களை கடவுள் வழிநடத்துவதில்லை. பாழடைந்த ஒரு நகரை கடந்தவாறு ஒருவர், இது இறந்துவிட்ட பின்னர் இதை எப்படி கடவுள் மீண்டும் உயிர்ப்பிக்க இயலும் என்று வியந்ததை சிந்தித்து பார்ப்பீராக.
பின்னர் கடவுள் அவரை ஒரு 100 வருடங்கள் மரணத்தில் ஆழ்த்தினார். பின்னர் அவரை மீண்டும் உயிர்ப்பித்து எழுப்பினார். அவர், எவ்வளவு காலம் நீர் இங்கு தங்கியிருந்தீர் என்று கூறினார். அவர், நான் இங்கே ஒரு நாளோ அல்லது நாளின் ஒரு பகுதியோ இருந்திருக்கின்றேன் என்று கூறினார். அவர், இல்லை, நீர் இங்கே ஒரு 100 வருடங்கள் இருந்திருக்கின்றீர். ஆயினும் உம்முடைய உணவு மற்றும் பானத்தை பார்ப்பீராக, அவை கெட்டுப்போகவில்லை. உம்முடைய கழுதையை பார்ப்பீராக. இவ்விதமாக நாம் உம்மை மக்களுக்கு ஒரு பாடமாக ஆக்குகின்றோம். இப்பொழுது அந்த எலும்புகளை நாம் எவ்வாறு கட்டமைக்கின்றோம், பின்னர் சதையை கொண்டு அவற்றை மூடுகின்றோம் என்பதை கவனிப்பீராக என்று கூறினார். என்ன நடந்தது என்பதை அவர் தெளிவாக உணர்ந்த பொழுது அவர், கடவுள் சர்வ சக்தியுடையவராக இருக்கின்றார் என்பதை இப்பொழுது நான் அறிந்து கொண்டேன் என்று கூறினார். ஆபிரகாம், என்னுடைய இரட்சகரே, இறந்தவற்றை நீர் எவ்வாறு மீண்டும் உயிர்ப்பிக்கின்றீர் என்பதை எனக்கு காட்டுவீராக என்று கூறினார். அவர், நீர் நம்பவில்லையா என்று கூறினார். அவர், நம்புகின்றேன், ஆனால் என்னுடைய இதயத்தை மறு உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு நான் விரும்புகின்றேன் என்று கூறினார். அவர், 4 பறவைகளை எடுத்துக்கொள்வீராக. அவற்றின் அடையாளங்களை கவனத்தில் கொண்டு ஒவ்வொரு பறவையின் ஒரு பகுதியை ஒரு சிறிய மலையின் உச்சி மீது வைத்துவிட்டு பின்னர் அவற்றை உம்மிடம் அழைப்பீராக. அவை உம்மிடம் விரைந்து வரும். கடவுள் சர்வ வல்லமையுடையவராகவும் ஞானமிக்கவராகவும் இருக்கின்றார் என்பதை நீர் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கூறினார். எவர்கள் கடவுளின் நிமித்தம் தங்களுடைய பணத்தை செலவு செய்கின்றார்களோ அவர்களின் உதாரணம் ஒவ்வொரு கதிரிலும் 100 தானியங்களுடன் 7 கதிர்களை உற்பத்தி செய்கின்ற ஒரு தானியத்தை போன்றதாக இருக்கின்றது. கடவுள் தான் நாடுகின்ற எவரொருவருக்கும் இதை பன்மடங்காக பெருக்குகின்றார். கடவுள் தாராளமானவராகவும் அறிந்தவராகவும் இருக்கின்றார். எவர்கள் கடவுளின் நிமித்தம் தங்களுடைய பணத்தை செலவு செய்து பின்னர் தங்களுடைய தர்மத்தை அவமரியாதையோ அல்லது தீங்கையோ கொண்டு பின்தொடராது இருக்கின்றார்களோ அவர்கள் தங்களுடைய வெகுமதியை தங்களுடைய இரட்சகரிடமிருந்து பெற்றுக்கொள்வார்கள். அவர்கள் அஞ்சுவதற்கு ஒன்றுமில்லை, அன்றி அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். அவமரியாதையால் தொடரப்பட்டதாக இருக்கின்ற ஒரு தர்மத்தை காட்டிலும் கனிவான வார்த்தைகள் மற்றும் இரக்கம் மேலானவைகளாக இருக்கின்றன. கடவுள் செல்வந்தராகவும் அருளிரக்கமுடையவராகவும் இருக்கின்றார். நம்பிக்கை கொண்டோரே, கடவுள் மற்றும் இறுதி நாளின் மீது நம்பிக்கை கொள்ளாத அதே சமயம் காட்டிக்கொள்வதற்காக தன்னுடைய பணத்தை செலவு செய்கின்ற ஒருவனைப் போல் நிந்தனை மற்றும் அவமரியாதையால் துன்புறுத்துவது கொண்டு உங்களுடைய தர்மங்களை பயனற்றதாக்கி விடாதீர்கள். அவனுடைய உதாரணம் மெல்லியதொரு மண் படலத்தால் மூடப்பட்ட ஒரு பாறையை போன்றதாக இருக்கின்றது. கனமழை பெய்தவுடன் அது அந்த மண்ணை கழுவி விடுகின்றது. அதை ஒரு உபயோகமற்ற பாறையாக விட்டுவிடுகின்றது. அவர்கள் தங்களுடைய முயற்சிகளிலிருந்து எந்த லாபத்தையும் அடைவதில்லை. நம்ப மறுக்கின்ற மக்களை கடவுள் வழிநடத்துவதில்லை. எவர்கள் கடவுளுடைய பொருத்தத்தை தேடியவர்களாக உண்மையான திட நம்பிக்கையுடன் தங்களுடைய பணத்தை செலவு செய்கின்றார்களோ அவர்களின் உதாரணம் உயர்ந்த வளமான மண்ணின் மீது இருக்கின்ற ஒரு தோட்டத்தை போன்றதாக இருக்கின்றது. கனமழை பெய்கின்ற பொழுது அது 2 மடங்கு அதிக விளைச்சலை தருகின்றது. கனமழை இல்லை என்றாலும் ஒரு தூறலே போதுமானதாக இருக்கும். கடவுள் நீங்கள் செய்கின்ற அனைத்தையும் பார்ப்பவராக இருக்கின்றார். உங்களில் எவரேனும் ஓடிக்கொண்டிருக்கும் நீரோடைகள் மற்றும் வளமான விளைச்சலுடன் பேரித்த மரங்கள் மற்றும் திராட்சைகளை கொண்ட ஒரு தோட்டத்தை சொந்தமாக கொண்டிருந்து பின்னர் அவர் முதியவர் ஆகிக் கொண்டிருக்கையில் மேலும் அவருடைய பிள்ளைகள் இன்னும் அவரையே சார்ந்தவர்களாக இருக்கின்ற அந்த நேரத்தில் நெருப்பினால் ஆன ஒரு பேரழிவு தாக்கி அவருடைய தோட்டத்தை எரித்து விடுவதை விரும்புவாரா? நீங்கள் சிந்திக்கும் பொருட்டு கடவுள் உங்களுக்காக வெளிப்பாடுகளை இவ்விதமாக தெளிவுபடுத்துகின்றார். நம்பிக்கை கொண்டோரே, நீங்கள் சம்பாதிக்கின்ற நல்ல பொருட்களில் இருந்தும் மேலும் பூமியிலிருந்து உங்களுக்காக நாம் உற்பத்தி செய்திருக்கின்றவற்றில் இருந்தும் நீங்கள் தர்மம் கொடுக்க வேண்டும். உங்களுடைய கண்கள் மூடியவைகளாக இருந்தாலே தவிர அதை நீங்களே ஏற்றுக்கொள்ளாத பொழுது கொடுத்து விடுவதற்காக அவற்றிலிருந்து கெட்டவைகளை தேர்ந்தெடுக்காதீர்கள். கடவுள் செல்வந்தராகவும் புகழ்வதற்கு தகுதியானவராகவும் இருக்கின்றார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சாத்தான் உங்களுக்கு வறுமையை வாக்களிக்கின்றான். மேலும்
தீமை செய்யும்படி உங்களுக்கு கட்டளையிடுகின்றான். அதே சமயம் கடவுள் அவரிடமிருந்து மன்னிப்பு மற்றும் அருளை உங்களுக்கு வாக்களிக்கின்றார். கடவுள் தாராளமானவராகவும் எல்லாம் அறிந்தவராகவும் இருக்கின்றார். அவர் தான் தேர்ந்தெடுக்கின்ற எவருக்கும் ஞானத்தை அளிக்கின்றார். மேலும் ஞானத்தை அடைகின்ற எவர் ஒருவரும் மகத்தானதொரு கொடையை அடைந்து விட்டார். எவர்கள் அறிவு திறன் உடையவர்களோ அவர்கள் மட்டுமே கவனத்தில் எடுத்துக்கொள்வார்கள். நீங்கள் கொடுக்கின்ற எந்த தர்மமோ அல்லது நீங்கள் நிறைவேற்றுகின்ற தர்மம் சம்பந்தமான ஓர் உறுதிமொழியோ அதை பற்றி கடவுள் முற்றிலும் அறிந்தவராக இருக்கின்றார். தீயவர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு உதவியாளர்கள் இருக்க மாட்டார்கள். உங்களுடைய தர்மங்களை நீங்கள் அறிவித்தால் அப்பொழுதும் அவை நல்லவைகளாகவே இருக்கின்றன. ஆனால் அவற்றை மறைவாக வைத்திருந்து மேலும் அவற்றை ஏழைகளுக்கு கொடுத்தால் அது உங்களுக்கு மேலானதாக இருக்கின்றது. மேலும் உங்களுடைய பாவங்களில் அதிகமானவற்றை தள்ளுபடி செய்கின்றது. நீங்கள் செய்கின்ற அனைத்தையும் பற்றி கடவுள் முற்றிலும் நன்கறிந்தவராக இருக்கின்றார். எவர் ஒருவரையும் வழிநடத்துவதற்கு நீர் பொறுப்பாளி அல்ல. வழிநடத்தப்பட்டவராக இருப்பதற்கு தேர்ந்தெடுக்கின்ற எவர் ஒருவரையும் வழிநடத்துகின்ற ஒரே ஒருவராக கடவுள்தான் இருக்கின்றார். நீங்கள் கொடுக்கின்ற எந்த தர்மமும் உங்களுடைய சொந்த நன்மைக்காகவே இருக்கின்றது. நீங்கள் கொடுக்கின்ற எந்த தர்மமும் கடவுளின் நிமித்தமே இருக்க வேண்டும். நீங்கள் கொடுக்கின்ற எந்த தர்மமும் சிறிதளவும் அநீதமின்றி உங்களுக்கு திருப்பி தரப்படும். கடவுளின் நிமித்தம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற மேலும் குடிபெயர இயலாத ஏழைகளுக்கு தர்மம் போய் சேர வேண்டும். அவர்களுடைய கண்ணியத்தின் காரணமாக அறியாதவர்கள் அவர்களை செல்வந்தர்கள் என்று எண்ணக்கூடும். ஆனால் குறிப்பிட்ட சில அறிகுறிகளின் மூலம் நீங்கள் அவர்களை அடையாளம் கண்டுகொள்ள இயலும். அவர்கள் ஒருபோதும் மக்களிடம் வலியுறுத்தி யாசிக்க மாட்டார்கள். நீங்கள் கொடுக்கின்ற தர்மம் எதுவாயினும் அதை பற்றி கடவுள் முற்றிலும் அறிந்தவராக இருக்கின்றார். எவர்கள் இரவிலும் மற்றும் பகலிலும் இரகசியமாகவும் மற்றும் பகிரங்கமாகவும் தர்மம் கொடுக்கின்றார்களோ அவர்கள் தங்களுடைய வெகுமதியை தங்களுடைய இரட்சகரிடமிருந்து பெறுகின்றார்கள். அவர்கள் அஞ்சுவதற்கு ஒன்றும் இருக்காது, அன்றி அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். எவர்கள் கடும் வட்டியை வசூலிக்கின்றார்களோ அவர்கள் சாத்தானுடைய அதிகாரத்தால் கட்டுப்படுத்தப்பட்டவர்களை போன்ற அதே நிலையில் இருக்கின்றார்கள். கடும் வட்டி வியாபாரத்தை போன்றதாகவே இருக்கின்றது என்று அவர்கள் உரிமை கோருவதே இதற்கு காரணமாக இருக்கின்றது. ஆயினும் கடவுள் வியாபாரத்தை அனுமதிக்கின்றார், மேலும் கடும் வட்டியை தடை செய்கின்றார். இவ்விதமாக தன்னுடைய இரட்சகரிடமிருந்து வந்த இந்த கட்டளையை கவனத்தில் கொள்கின்ற மேலும் கடும் வட்டியிலிருந்து விலகி இருக்கின்ற எவர் ஒருவரும் அவருடைய கடந்த கால சம்பாத்தியங்களை அவர் வைத்துக் கொள்ளலாம். மேலும் அவருடைய தீர்ப்பு கடவுளிடம் இருக்கின்றது. கடும் வட்டியில் பிடிவாதமாக இருக்கின்றவர்களை பொறுத்தவரை அவர்கள் நரகத்தை அடைகின்றார்கள். அதில் அவர்கள் என்றென்றும் வசிக்கின்றார்கள். கடவுள் கடும் வட்டியை கண்டனம் செய்கின்றார், மேலும் தர்மங்களை அருள்பாலிக்கின்றார். ஒவ்வொரு நம்ப மறுப்பவரையும் குற்றவாளியையும் கடவுள் வெறுக்கின்றார். எவர்கள் நம்பிக்கை கொண்டு மேலும் நன்னறியானதொரு வாழ்வு நடத்தி மேலும் தொடர்பு தொழில்களை சலாத் கடைபிடித்து மேலும் கடமையான தர்மத்தை ஜகாத் கொடுக்கின்றார்களோ அவர்கள் தங்களுடைய வெகுமதியை தங்களுடைய இரட்சகரிடமிருந்து பெறுகின்றார்கள். அவர்கள் அஞ்சுவதற்கு ஒன்றும் இருக்காது, அன்றி அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். நம்பிக்கை கொண்டோரே, நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் நீங்கள் கடவுளை கவனத்தில் கொள்ளவும் மேலும் எல்லாவிதமான கடும் வட்டியிலிருந்து விலகிக் கொள்ளவும் வேண்டும். நீங்கள் செய்யவில்லை என்றால் அப்பொழுது கடவுள் மற்றும் அவருடைய தூதரிடமிருந்து ஒரு போரை எதிர்பார்ப்பீர்களாக. ஆனால் நீங்கள் வருந்தி திருந்தினால் அநியாயம் செய்யாமலோ அல்லது அநியாயத்திற்கு உள்ளாகாமலோ உங்களுடைய முதலீடுகளை நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். கடன்பட்டவர் கொடுப்பதற்கு இயலாதவராக இருந்தால் ஒரு நல்ல தருணத்திற்காக காத்திருப்பீர்களாக. நீங்கள் மட்டும் அறிந்திருப்பீர்களேயானால் அந்த கடனை ஒரு தர்மமாக நீங்கள் விட்டு கொடுத்தால் அது உங்களுக்கு மேலானதாக இருக்கும். நீங்கள் கடவுளிடம் திரும்ப கொண்டு வரப்பட்டு மேலும் ஒவ்வொரு ஆன்மாவும் அது செய்திருந்த ஒவ்வொன்றிற்காகவும் சிறிதளவும் அநீதமின்றி கூலி கொடுக்கப்படுகின்ற அந்த நாளை குறித்து எச்சரிக்கையுடன் இருப்பீர்களாக. நம்பிக்கை கொண்டோரே, ஏதேனும் தவணைக்காக ஒரு கடனை நீங்கள் நிர்வகிக்கின்ற பொழுது அதை நீங்கள் எழுதி கொள்ள வேண்டும். ஒரு பாரபட்சமற்ற எழுத்தர்
எழுதுகின்ற வேலையை செய்ய வேண்டும். கடவுளுடைய உபதேசங்களுக்கு இணங்க இந்த சேவையை செய்வதற்கு எந்த எழுத்தரும் மறுக்கக்கூடாது. கடன்பட்டவர் நிபந்தனைகளை எடுத்து கூறுகின்ற அதே சமயம் அவர் எழுத வேண்டும். அவர் தன்னுடைய இரட்சகராகிய கடவுளை கவனத்தில் கொள்ள வேண்டும். மேலும் ஒருபோதும் ஏமாற்றக்கூடாது. கடன் பெற்றவர் மனநிலை சரியில்லாதவராகவோ அல்லது உதவியற்றவராகவோ அல்லது எடுத்துக்கூற இயலாதவராகவோ இருந்தால் அவருடைய பாதுகாவலர் நீதமாக எடுத்துக்கூற வேண்டும். 2 ஆண்கள் சாட்சிகளாக பணியாற்ற வேண்டும். 2 ஆண்கள் இல்லாவிட்டால் அப்பொழுது அனைவருக்கும் ஏற்புடைய சாட்சிகளான ஒரு ஆண் மற்றும் 2 பெண்கள். இவ்விதமாக ஒரு பெண் ஒருதலைபட்சமானாலும் மற்றவள் அவளுக்கு நினைவூட்டுவாள். சாட்சி கூறுவதற்கு அழைக்கப்படுகின்ற பொழுது அதை செய்வது சாட்சியாளர்கள் மீது கடமையாக இருக்கின்றது. எவ்வளவு நீளமானதாக இருந்தாலும் திருப்பி கொடுக்கப்பட வேண்டிய நேரம் உட்பட அனைத்து விவரங்களையும் எழுதுவதற்கு களைப்படைந்து விடாதீர்கள். இது கடவுளின் பார்வையில் நியாயமானதாக இருக்கின்றது. சிறந்த சாட்சியத்திற்கு உறுதியளிக்கின்றது. மேலும் நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய எந்த சந்தேகங்களையும் நீக்குகின்றது. அவ்வப்போது நீங்கள் நிறைவேற்றுகின்ற வியாபார விவகாரங்களை பதிவு செய்து கொள்ள தேவையில்லை. ஆனால் அவைகளுக்கு சாட்சிகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். எழுத்தரோ அல்லது சாட்சியோ அவருடைய பணிகளின் காரணமாக தீங்கிழைக்கப்படாதிருக்க வேண்டும். நீங்கள் அவர்களுக்கு தீங்கிழைத்தால் அது உங்களுடைய புறத்தில் உள்ள தீய நடத்தையாகவே இருக்கும். நீங்கள் கடவுளை கவனத்தில் கொள்ள வேண்டும். மேலும் கடவுள் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். கடவுள் எல்லாம் அறிந்தவராக இருக்கின்றார். நீங்கள் பிரயாணத்தில் இருந்து மேலும் எழுதுபவர் கிடைக்கவில்லை என்றால் திருப்பி தருவதற்கான உத்தரவாதத்திற்கு ஓர் அடமான பொருளை நிறுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த முறையில் நம்பப்பட்டவராக ஒருவர் இருந்தால் உரிய நேரத்தில் அவர் அந்த அடமான பொருளை திருப்பி தந்துவிட வேண்டும். மேலும் அவர் தன்னுடைய இரட்சகராகிய கடவுளை கவனத்தில் கொள்ள வேண்டும். நீங்கள் சாட்சி அளித்திருந்ததை மறைப்பதன் மூலம் எந்த அத்தாட்சியையும் நிறுத்தி வைத்துக் கொள்ளாதீர்கள். ஓர் அத்தாட்சியை நிறுத்தி வைத்துக் கொள்கின்ற எவர் ஒருவரும் மனதளவில் பாவியாக இருக்கின்றார். நீங்கள் செய்கின்ற அனைத்தையும் பற்றி கடவுள் முற்றிலும் அறிந்தவராக இருக்கின்றார். வானங்கள் மற்றும் பூமியில் உள்ள அனைத்தும் கடவுளுக்குரியது. உங்களுடைய ஆழ்மனதின் எண்ணங்களை நீங்கள் அறிவித்தாலும் அல்லது அவற்றை மறைத்து வைத்துக் கொண்டாலும் அவற்றிற்காக கடவுள் உங்களை பொறுப்பாளியாக்குகின்றார். தான் நாடுகின்ற எவர் ஒருவரையும் அவர் மன்னிக்கின்றார். மேலும் தான் நாடுகின்ற எவர் ஒருவரையும் தண்டிக்கின்றார். கடவுள் சர்வசக்தி உடையவராக இருக்கின்றார். தூதர் தன்னுடைய இரட்சகரிடமிருந்து தனக்கு என்ன இறக்கி அனுப்பப்பட்டதோ அதன் மீது நம்பிக்கை கொண்டிருக்கின்றார். மேலும் நம்பிக்கை கொண்டவர்களும் அவ்வாறே செய்கின்றார்கள். அவர்கள் கடவுள், அவருடைய வானவர்கள், அவருடைய வேதம், மேலும் அவருடைய தூதர்கள் மீது நம்பிக்கை கொள்கின்றார்கள். அவருடைய தூதர்கள் எவருக்கிடையிலும் நாங்கள் வேற்றுமை ஏற்படுத்துவதில்லை. அவர்கள் நாங்கள் செவியேற்கின்றோம், மேலும் நாங்கள் கீழ்ப்படுகின்றோம். எங்களுடைய இரட்சகரே எங்களை மன்னிப்பீராக, இறுதி விதி உம்மிடமே இருக்கின்றது என்று கூறுகின்றார்கள். கடவுள் எந்த ஒரு ஆன்மாவிற்கும் அதனுடைய சக்திக்கு அப்பால் ஒருபோதும் சுமத்துவதில்லை. அது சம்பாதிப்பது அதற்கு வரவாக இருக்கின்றது. மேலும் அது செய்வது அதற்கு எதிராக இருக்கின்றது. எங்களுடைய இரட்சகரே, நாங்கள் மறந்துவிட்டாலோ அல்லது தவறுகள் செய்துவிட்டாலோ எங்களை தண்டித்து விடாதீர். எங்களுடைய இரட்சகரே, எங்களுக்கு முன்னிருந்தவர்கள் செய்துவிட்டதைப் போல் உமக்கு எதிராக நிந்தனை செய்வதிலிருந்து எங்களை பாதுகாப்பீராக. எங்களுடைய இரட்சகரே, வருந்தி திருந்துவதற்கு எங்களுக்கு மிகவும் காலதாமதம் ஆகிவிடும் வரை பாவம் செய்து கொண்டிருப்பதிலிருந்து எங்களை பாதுகாப்பீராக. எங்களை பிழை பொறுப்பீராக. மேலும் எங்களை மன்னிப்பீராக. நீரே எங்களுடைய இரட்சகர் மற்றும் எஜமானராக இருக்கின்றீர். நம்ப மறுக்கின்ற மக்களின் மீது எங்களுக்கு வெற்றியை வழங்குவீராக.